அன்பார்ந்த மாணவர்களே, இன்று 12வது வகுப்பு உயிரியல் விலங்கியல் 2வது பாடமாகிய மனித இனப்பெருக்கம் பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் உள்ளடக்கமாக மனித இனப்பெருக்க மண்டலம் பற்றியும் இன செல்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பது பற்றியும், மாதவிடாய் சுழற்சி பற்றியும், கருவுறுதல் மற்றும் கரு பதிதல் பற்றியும், கர்ப்ப பராமரிப்பு மற்றும் கரு வளர்ச்சி பற்றியும், மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். ஆனால் இந்த வீடியோவில் மனித இனப்பெருக்க மண்டலம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தை கற்பதின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடலை பருவத்தில் ஆரோக்கியமான இனப்பெருக்க வாழ்வு பற்றி விழிப்புணர்வை உருவாக்குதல். விடலை பருவம் என்பது 15 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் உங்களுடைய இனப்பெருக்க வாழ்வு பற்றி விழிப்புணர்வு உருவாக்குவதற்காக தான் இந்த பாடத்தை இந்த ஆண்டு புதிய புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆண் மற்றும் இனப்பெருக்க மண்டலங்களின் அமைப்பை புரிந்து கொள்ளுதல். ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலங்களோடு தொடர்புடைய அமைப்புகளின் பணிகளை விவரித்தல். விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்ட செல் உருவாக்க நிகழ்வுகளை ஒப்புமைப்படுத்துதல். கருவுறுதலின் போது கருவுற்ற பின்பும் பெண்ணின் உடலில் தோன்றும் மாற்றங்களை விவாதித்தல். இனப்பெருக்கத்தில் ஹார்மோனின் பங்கு மதிப்பீடு செய்தல். கர்ப்பகால நிகழ்வுகளையும் கரு வளர்ச்சியையும் பற்றி புரிந்து கொள்ளுதல். இதுதான் அந்த பாடத்தில் நம்ம படிப்பதன் மூலமாக, இந்த 2வது பாடத்தின் படிப்பதன் மூலமாக நாம் முழுவதும் கற்றுக்கொள்ளலாம். இனப்பெருக்க மண்டலத்தின் செயல்பாடுகள் பற்றி பார்க்க போறோம். இது முக்கியமான செயல்பாடுகளாக உங்க புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இன செல்கள் உருவாகுதல். இனசெல் என்பது ஆண் மற்றும் பெண் இனசெல் எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றி படிக்க இருக்கிறோம். இந்த இன செல்கள் எவ்வாறு கடத்துதல் மற்றும் தக்க வைத்தல் நடைபெறுகிறது என்பதை பற்றியும், கருவிற்கு தேவையான ஊட்டம் அளித்து பேணுதல் பற்றியும், ஹார்மோன்கள் உற்பத்தி செய்தல் பற்றியும் படிக்க இருக்கின்றோம். மனிதனின் இனப்பெருக்க நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள், இதை தொகுத்துங்க கொடுத்துருக்குறாங்க. இனப்பெருக்க செல்கள் உருவாக்கம். இன செல்கள் உருவாக்கம் என்பது ஆண் இனசெல் மற்றும் பெண் இனசெல். ஆண் இனசெல்லானது விந்தகத்திலிருந்தும் பெண் இனசெல்லானது அண்டகத்திலிருந்தும் உருவாக்கப்படுகிறது. விந்து செல் உள்ளேற்றம். விந்து செல்லானது பெண்ணின் கருப்பைக்குள் செலுத்துவதை பற்றி உள்ளது. கருவுறுதல். விந்து செல்லும் அண்ட செல்லும் இணைந்து கருவுறுதல் நிகழ்வு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். கருவுற்ற பின் அந்த கருவானது மைட்டாசிஸ் செல் பகுப்பு அல்லது மறைமுக செல் பகுப்பு மூலமாக பிரிதல் ஏற்பட்டு இறுதியில் கருக்கோளமாக மாறும். அதை பிளவிப்பெருகள் என்கிறோம். இவ்வாறு பிளவிப்பெருகள் மூலமாக உண்டாக்கப்பட்ட கருக்கோளமானது கர்ப்பப்பையினுடைய சுவரில் அந்த கருவானது பதிய வைத்தல். கருக்கோளமானது பதிந்த பின்னர் அதிலிருந்து தாய் சேய் இணைப்பு திசு உருவாகிறது. இந்த தாய் சேய் இணைப்பு திசு மூலமாக கருவுக்கு தேவையான உணவும் கருவில் உண்டாக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் பரிமாற்றப்படுவதற்கும் இந்த தாய் சேய் இணைப்பு திசு பயன்படுகிறது. பின்னர் அந்த ஈரடுக்கு கருக்கோளமானது மூவடுக்கு கருக்கோளமாக மாறும். இந்த மூவடுக்கு கருக்கோளத்தில் புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு என்ற 3 அடுக்குகள் உருவாக்கப்படும். இவைதான் மூல இன செல்களாக மாற்றமடைகிறது. இந்த மூல இன செல்களிலிருந்து உறுப்புகள் உருவாகிறது. அந்த
மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அடுக்கிலிருந்து உருவாக்கப்படுகிறது. உறுப்புகள் உருவாகின பின்னர் அந்த கருவானது முழு வளர்ச்சி அடைந்து மகப்பேறு அடைகிறது. இப்பொழுது மனித இனப்பெருக்க மண்டலம் பற்றி பார்க்க இருக்கிறோம். மனித இனப்பெருக்க மண்டலம் என்பது 2 பகுதிகளாக பார்க்க இருக்கிறோம். ஒன்று ஆண் இனப்பெருக்க மண்டலம், இரண்டாவதாக பெண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலில் ஆண் இனப்பெருக்க மண்டலம் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் அடங்கியுள்ளவை: ஒன்று ஓரினை விந்தகங்கள், துணை நாளங்கள், சுரப்பிகள், புற இனப்பெருக்க உறுப்புகள். இப்போ இந்த படம் ஒரு ஆண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய நீள்வட்டு தோற்றமாக இருக்குது. இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் என்னென்ன பாகங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கும் பொழுது, முதலில் விந்தகம். இந்த விந்தகமானது விரைப்பை மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. இந்த விரைப்பையும் விந்தகமும் உடலை விட்டு தனித்து காணப்படும். ஏனென்றால் மனித உடலின் வெப்பத்தில் வீரியமான விந்துக்கள் உற்பத்தி செய்ய இயலாது. இதன் காரணமாக விதைப்பையானது வயிற்றறையின் வெளியில் அமைந்து உடல் வெப்பநிலையை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக உள்ளது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையை, வெப்பநிலையை குறைப்பதனால் இந்த விரைப்பையானது வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்படுகிறது. இது ஒரு மார்க் கேள்வியில் கேட்பாங்க. விதைப்பையானது வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்படுகிறது. தெர்மோ ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்க மறை விந்தகம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மறை விந்தகம் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, பிறந்த ஆண் குழந்தைகளில் ஏதேனும் 1 அல்லது 2 விந்தகங்களும் விதைப்பையினுள் இறங்காமல் உடலுக்குள்ளேயே தங்கிவிடும் நிலை. இதைதான் மறை விந்தகம் என்று அழைக்கின்றோம். இதில் அந்த ஆண் குழந்தைகளில் 1-3% குழந்தைகளுக்கு இந்த மறை விந்தகம் என்ற குறைபாடு தோன்றுகிறது. இதை உடனே அறுவை சிகிச்சை மூலமாக சரி செய்து விடலாம். விந்தகத்தின் அமைப்பு. இந்த விந்தகத்தின் அமைப்பு இங்கே நான் உங்களுக்கு ஒரு படம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த டியூனிகா கேட்டிங்கன்னா விந்தகமானது டியூனிகா அல்பிஜினியா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளது. விந்தகத்தில் பல தடுப்பு சுவர்கள் காணப்படுகிறது. இந்த தடுப்பு சுவர்களில் 200 250 தடுப்பு சுவர்கள் இங்கே இருக்குது. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு 7 தடுப்பு சுவர் மட்டும்தான் போடப்பட்டிருக்குது. இந்த ஒவ்வொரு தடுப்பு சுவர்லையும் விந்தக நுண்குழல்கள் காணப்படுது. ஒவ்வொரு தடுப்பு சுவருக்கு இடைப்பட்ட பகுதியில் 2-4 விந்தக நுண்குழல்கள் காணப்படுகிறது. இப்போ இந்த விந்தக நுண்குழலுடைய இந்த படம் டிஸ்பிளே ஆகிருக்குது. இதில் 3 விந்தக நுண்குழல்கள் இங்கே போடப்பட்டுள்ளது. இந்த விந்தக 3 நுண்குழல்களும் அடுக்கு செல்களால், அடுக்கு எபித்தீலியல் செல்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அடுக்கு எபித்தீலியல் செல்களில் 2 வகையான செல்கள் காணப்படுகிறது. ஒரு பெரிய முக்கோண வடிவமான செல் செர்டோலி செல் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற செல்கள் விந்து உற்பத்தி செல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2 செல்களால் தான் இந்த விந்து நுண்குழலானது காணப்படுகிறது, சூழப்பட்டு காணப்படுகிறது. இந்த செர்டோலி செல்கள் இன்ஹிபின் என்ற ஒரு ஹார்மோனை சுரக்கிறது. இந்த ஹார்மோன் எதற்கு பயன்படுது என்றால் எதிர்மறை பின்னோட்டத்தை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. எதிர்மறை பின்னோட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு விந்துக்கள் உற்பத்தி ஆனவுடன் இந்த இன்ஹிபின் என்ற ஹார்மோனானது சுரந்து விந்து செல்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது. இதுதான் எதிர்மறை பின்னோட்ட கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த விந்து நுண்குழலுக்கு இடைப்பட்ட பகுதியில் இணைப்பு திசு காணப்படுகிறது. அந்த இணைப்பு திசுக்களில்
லீடிக்கின் செல்கள் என்ற ஒரு வகையான செல் காணப்படுகிறது. இது தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக செயல்படும். இந்த லீடிக்கின் செல்கள் தூண்டப்பட்டு டெஸ்டோஸ்டிரான் என்ற ஆண் தன்மைக்கான ஹார்மோன்கள் சுரக்கப்படுகிறது. இது போக இந்த இணைப்பு திசுக்களில் நோய் தடைக்காப்பு செல்களும் காணப்படுகிறது. அப்போ ஒரு விந்து நுண்குழல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நுண்குழல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இணைப்பு திசுக்கள் காணப்படுகிறது. அந்த இணைப்பு திசுக்களில் லீடிக்கின் செல்களும் நோய் தடைக்காப்பு செல்களும் காணப்படுகிறது. ஒவ்வொரு விந்தக நுண்குழல்களும் அடுக்கு எபித்தீலியல் செல்களால் சூழப்பட்டு காணப்படுகிறது. அதில் 2 வகை பார்த்தோம். ஒன்று செட்ரோலி செல்கள், மற்றொன்று விந்து உற்பத்தி செல்கள். வெவ்வேறு நிலைகள் உள்ள விந்துக்கள் இங்க படங்கள் போட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த எதிர்மறை அதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க, எதிர்மறை பின்னோட்ட விளைவு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த செட்ரோலி செல்கள் இன்ஹிபின் என்ற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இன்ஹிபின் என்ற ஹார்மோனானது ஆன்டீரியர் பிட்யூட்டரி தடை செய்து அங்கு விந்து செல்கள் உற்பத்தியை தடை செய்கிறது. ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடன் தொடர்புடைய துணை நாளங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இப்போ இது ஒரு விந்தகத்துடைய நீள்வட்டு தோற்றம். இதில் என்னென்னலாம் இனப்பெருக்க ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோடு தொடர்புடைய துணை நாளங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த விந்தக நுண்குழல்கள் இருக்குது. இந்த விந்தக நுண்குழல்கள்லாம் ஒன்றாக இணைந்து ரீட் டெஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது, காணப்படுகிறது. இரண்டாவது பகுதியாக விந்து நுண்ணாளங்கள் காணப்படுகிறது. மூன்றாவதாக விந்தக மேல் சுருண்ட குழல், இதை எபிடிடிமிஸ் என்று அழைப்போம். நான்காவது பகுதியாக விந்து நாளங்கள். அப்போ ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடன் தொடர்புடைய துணை நாளங்கள் என்று அழைக்கும் பொழுது இந்த ரீட் டெஸ்டிஸ், விந்து நுண்ணாளங்கள், விந்தக மேல் சுருண்ட குழல் அல்லது எபிடிடிமிஸ், விந்து நாளங்கள் என்ற 4 பகுதிகள் ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடன் தொடர்புடைய துணை நாளங்களாக காணப்படுகிறது. மேலும் இந்த விந்தக நுண்ணாளங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து டியூப்லஸ் ரெக்டஸ் என்ற ஒரு நாளமாக மாறுகிறது. இந்த டியூப்லஸ் ரெக்டஸை விந்து நேர் நுண்கால்வாய் என்று அழைப்போம். இந்த விந்து நேர் நுண்கால்வாயானது இந்த ரீடு டெஸ்டிஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த ரீடு டெஸ்டிஸில் இருந்து விந்தக மேல் சுருண்ட குழல்கள் உண்டாகிறது. அதிலிருந்து விந்து நாளங்கள் தோன்றுகிறது. அப்போ விந்து நுண் நாளங்கள் உண்டாக்கக்கூடிய விந்தணுக்கள் இந்த டியூப்லஸ் ரெக்டஸ் வழியாக ரீட் டெஸ்டிஸை அடைந்து பின்னர் விந்தக மேல் சுருண்ட குழலை அடைந்து விந்து நாளங்கள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. ரீட் டெஸ்டிஸ் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது விந்தகத்தினுடைய பின்பகுதியில் அமைந்துள்ள நுண்குழலாலான வலைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பாகும். இது ஒரு 2 மார்க்கெட்டில் கேட்பாங்க. விந்தக மேல் சுருண்ட குழல் அல்லது எபிடிடிமிஸ் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா விந்து செல்கள் விந்து நுண்ணாளங்கள் வழியாக எபிடிடிமிஸுக்கு தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படுகிறது. இந்த எபிடிடிமிஸில் இருந்து தான் விந்துக்கள் முதிர்ச்சி அடைந்து அதிக இயங்கு திறனையும் கருவுறச் செய்யும் திறனையும் பெறுகிறது. அப்போ விந்து செல்கள் தற்காலிகமாக இங்கே சேமிக்கப்பட்டு முதிர்ச்சி அடைந்து கருவுற செய்யும் திறனையும் பெறுகிறது. அந்த விந்தக நுண்குழல்கள் பார்த்தோம். அந்த விந்து நாளங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த படம் சிறுநீர் பையை ஃபஸ்ட்டு காட்டுது. ரெண்டாவது விந்து நாளம். இந்த விந்து நாளங்கள் நேரடியாக ஒரு விந்து பை நாளமாக மாற்றமடைகிறது. இப்போ ஓரிணை விந்து நாளப்பைகள் இங்கு காணப்படுகிறது. இந்த விந்து நாளப்பைகள் 2 விந்து நாளப்பைகளும் ஒன்றாக இணைந்து விந்து உந்து நாளமாக மாறுகிறது. இந்த விந்து உந்து நாளமானது பிராஸ்டேட் சுரப்பி வழியாக ஊடாக சென்று சிறுநீர் நாளத்துடன் இணைக்கப்படுகிறது. அப்போ பிராஸ்டேட் சுரப்பி இங்கே படம் காமிச்சிருக்கோம். அந்த பிராஸ்டேட் சுரப்பி வழியாக ஊடாக சிறுநீர் நாளத்துடன் இணைக்கப்படுகிறது. அப்போ சிறுநீர் வடிகுழாயோடு இணைக்கப்படுகிறது.
அப்போ விந்துக்களானது சிறுநீர் வடிகுழாய் வழியாக வெளியேற்றப்படும். அப்போ விந்தகத்தில் உண்டாக்கக்கூடிய விந்துக்கள் விந்து நாளம் வழியாக விந்து பை நாளத்தை அடைந்து விந்து உந்து நாளம் மூலம் பிராஸ்டேட் சுரப்பியில் சிறுநீர் நாளத்தோடு இணைக்கப்படுகிறது. இந்த சிறுநீர் நாளமானது ஆண்குறி வழியாக சிறுநீரையும் விந்துக்களையும் வெளியேற்றுகிறது. துணை சுரப்பிகள். இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணக்கூடிய துணை சுரப்பிகள் என்னென்ன என்று பார்த்தால் ஓரிணை விந்து பைகள், ஓரிணை கௌபர் சுரப்பிகள். இந்த கௌபர் சுரப்பிகளை பால்போ யூரித்ரல் சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் ஒற்றை பிராஸ்டேட் சுரப்பி. இப்போ இதை நான் படத்தில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் முதல் பார்த்தீங்கன்னாக்க துணை சுரப்பிகள். துணை சுரப்பிகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விந்து பை. இரண்டாவதாக இருப்பது பால்போ யூரித்ரல் சுரப்பி அல்லது கௌபோ சுரப்பி. மூணாவதாக உள்ளது பிராஸ்டேட் சுரப்பி. இப்போ விந்து பை அல்லது செமினல் வெசிக்கல் என்றால் என்ன? இந்த செமினல் கிறிஸ்டனுடைய வேலை என்னன்னு பார்க்கும் பொழுது செமினல் பிளாஸ்மா என்னும் காரத்தன்மை உள்ள திரவத்தை சுரக்கிறது. இப்போ விந்து பையானது காரத்தன்மை உள்ள திரவத்தை சுரக்கிறது. இந்த காரத்தன்மை உள்ள திரவத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க பிரக்டோஸ், அஸ்கார்பிக் அமிலம், புரோஸ்டாக்லாண்டின்கள் மற்றும் விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதியான வெசிகுலஸ் உள்ளது. அப்போ இவ்வளவுத்தையும் அடக்கி தான் இந்த செமினல் பிளாஸ்மா காணப்படுது. செமினல் பிளாஸ்மாவில் பிரக்டோஸ், அஸ்கார்பிக் அமிலம், புரோஸ்டாக்லாண்டின் மற்றும் விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதி ஆகிய வெசிகுலஸ் உள்ளது. இந்த விந்து செல் இயக்கத்தை துரிதப்படுத்துவதற்கு இந்த செமினல் பிளாஸ்மா பயன்படுகிறது. இதில் இந்த வெசிகுலஸ் என்பது ஒரு மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இந்த ஃப்ரக்டோஸ், அஸ்கார்பிக் அமிலம், புரோஸ்டாக்லாண்டினை பற்றியும் ஒரு மார்க் கொஸ்டின்லையோ அல்லது 2 மார்க் கொஸ்டின்லையோ கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க விந்து பைகள், பிராஸ்டேட் சுரப்பிகள் மற்றும் பால்போ யூரித்ரல் சுரப்பியில் இருந்து சுரக்கப்படும் செமினல் பிளாஸ்மா மற்றும் விந்துக்கள் ஆகியவற்றை கொண்ட பால் போன்ற வெண்மையான நிறம் திரவமே விந்து திரவம் என்று அழைக்கப்படுது. இது உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்கில் 17வது பக்கத்தில் இருக்குது. இந்த 17வது பக்கத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன் நீங்கள் பண்ணிவிடணும். புக்கை எல்லாரும் திறந்து வச்சுக்கிட்டு இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். 17வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த விந்து பைகள், பிராஸ்டேட் சுரப்பி மற்றும் பால்போ யூரித்ரல் சுரப்பி சுரக்கும் விந்துக்கள்னு போட்டிருக்கும். அந்த விந்துக்கள் பின்னாடி வரணும். செமினல் பிளாஸ்மாவை தான் இந்த சுரப்பிகள் சுரக்கிறது. விந்துக்கள் விந்தகத்திலிருந்து உண்டாக்கப்படுகிறது. அதனால அந்த புக்கில் எப்படி போட்டிருப்பாங்கனாக்க விந்து பை, பிராஸ்டேட் சுரப்பி மற்றும் பால்போ யூரித்ரல் சுரப்பியிலிருந்து விந்துக்கள் மற்றும் செமினல் பிளாஸ்மான்னு போட்டிருக்கோம். நீங்கள் அதை மாற்றி எழுதி வச்சுக்கணும். முதல் செமினல் பிளாஸ்மா, அதுக்கப்புறம் தான் விந்துக்கள்னு எழுதி வச்சுக்கணும். இது 17வது பக்கத்தில் உள்ள சின்ன கரெக்ஷன். அதை திருத்தி கொள்ளுங்கள். விந்து திரவத்தினுடைய பணிகள். விந்து திரவம் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கடத்தும் ஊடகமாக செயல்படுகிறது. அப்போ விந்துக்களை கடத்துகின்ற ஊடகமாக செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விந்து திரவத்தின் மூலம் விந்துக்களுக்கு உணவூட்டம் அளிக்கிறது. மேலும் பாதுகாப்பிற்கும் அதன் இயக்கத்திற்கும் தேவையான வேதிப்பொருட்களையும் அளிக்கிறது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. விந்து திரவத்தினுடைய பணிகள் என்னன்னு கேட்டால் இந்த 3 பாயிண்டையும் நீங்கள் எழுதலாம். இந்த பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் அடங்கியுள்ள பகுதிகள். ஓரிணை அண்டகம். 2 அண்டகங்கள் காணப்படுகிறது. 2 அண்டகங்களின் தொடர்ந்து அண்ட நாளங்கள், ஓரிணை அண்ட நாளங்கள் உள்ளது. கருப்பை, கருப்பை வாய், பெண் கலவி கால்வாய், புற இனப்பெருக்க உறுப்பு அல்லது பெண்குறி. இது பெண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய ஒரு நீள்வட்ட தோற்ற படம். இதில் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ஓரிணை அண்டகம், 2 அண்டகங்கள். ஓரிணை அண்ட நாளம், 2 அண்ட நாளங்கள் பார்த்தோம். கருப்பை, கருப்பை வாய், கலவி கால்வாய். இதுதான் இப்பொழுது இந்த பெண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய பகுதிகளாக பார்த்தோம்.
இப்போ அண்டகத்தின் அமைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது பொதுவாக பெண்களில் 2 அண்டகங்கள் வயிற்றறையில் காணப்படுகிறது. இந்த 2 அண்டகங்களும் நீள்வட்ட வடிவில் காணப்படும். ஒரு அண்டகத்தினுடைய நீளமானது 2 to 4 சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கலாம். இந்த அண்டகமானது கனசதுர வடிவ எபித்தியல் செல்களால் சூழப்பட்டுள்ளது. இந்த கனசதுர வடிவ எபித்திலிய செல்களால் சூழப்பட்டு காணக்கூடிய இந்த அண்டகம் உட்பகுதியானது அண்டக இழை வலைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அண்டக இழை வலை அமைப்பினுடைய உட்பகுதியில் பல செல்கள் காணப்படுகிறது. இது இணைப்பு திசுக்களாக உள்ளது. இது டியூனிகா அல்பிஜினியா என்று அழைப்பார்கள். அண்டகமானது 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று புறணி பகுதி அல்லது கார்டெக்ஸ் பகுதி. இந்த கார்டெக்ஸ் பகுதியில் பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் நுண்பை செல்கள் காணப்படுகிறது. இப்போ இந்த ஒரு செல்லை தான் அங்கே காட்டியிருக்குது. இங்கே உள்ள எல்லா ஒவ்வொன்றுமே இது ஒரு வளர்ச்சி நிலையில் இருக்குது, இது ஒரு வளர்ச்சி நிலையில் உள்ள நுண்பை செல்கள். இந்த நுண்பை செல்களாலும் இந்த டியூனிகா அல்பிஜினியா என்று அழைக்கக்கூடிய இணைப்பு திசுக்களாலும் இது காணப்படுவதால் இது அடர்த்தியான பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இது மைய பகுதி மெடுலா அல்லது உட்பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மையப்பகுதியில் இரத்த குழல்கள், நிணநீர் நாளங்கள், நரம்பு இழைகள் அதிகமாக காணப்படுது. இந்த பகுதியை தளர்வான பகுதி என்று அழைப்போம். அப்போ ஒரு அண்டகத்துடைய குறுக்குவெட்டு தோட்டத்தை பார்த்தோம்னா அண்டகத்தின் வெளிப்புற சுவரானது கனசதுர வடிவ எபித்திலியல் செல்களாலும் சூழப்பட்டுள்ளது. இதனுடைய உட்பகுதியை அண்டக இளைய வலைப்பகுதி என்று அழைக்கின்றோம். இதில் இணைப்பு திசுக்களை டியூனிகா அல்பிஜினியா என்று அழைக்கின்றோம். இந்த இணைப்பு திசுக்களில் பல வளர்ச்சி நிலைகளில் நுண்பை செல்கள் காணப்படுகிறது. இந்த பகுதியை புறணி பகுதி அல்லது கார்டெக்ஸ் பகுதி என்று அழைக்கின்றோம். இது அடர்த்தியாக உள்ளது. மைய பகுதியை மெடுல்லா பகுதி என்று அழைக்கின்றோம். இங்கு இரத்த குழல்கள், நிணநீர் நாளங்கள், நரம்பு இழைகள் காணப்பட்டு இது தளர்வாக காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அண்டகமானது இந்த மீசோ ஓவேரியம் என்ற திசுவால் இடுப்பு சுவர் பகுதி மற்றும் கருப்பையுடன் இந்த மீசோ ஓவேரியம் என்ற திசுவால் இணைக்கப்பட்டுள்ளது. பெண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய துணை உறுப்புகள். இப்போ அண்டகத்தை பார்த்தோம். அண்டகத்தோடு சார்ந்த துணை உறுப்புகள் அண்ட நாளம், கருப்பை, கலவை கால்வாய். இதை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலில் அண்ட நாளம். அண்ட நாளம் ஓரிணை அண்ட நாளங்கள் இருப்பதாக நம்ம ஏற்கனவே படித்தோம். இங்கே ஒரு அண்ட நாளம், இந்த பக்கம் ஒரு அண்ட நாளம் இருக்குது. இதை ஃபெலோப்பியன் குழாய்கள் என்று அழைப்பார்கள். இந்த அண்ட நாளமானது இந்த அண்டகத்தையும் கருப்பையையும் இணைக்கின்ற ஒரு பகுதியாக இருக்குது. அண்டகத்தில் உண்டாக்கக்கூடிய அண்டம் இந்த அண்ட நாளத்தின் வழியாக கருப்பையை சென்று அடைகிறது. ஒரு அண்ட நாளத்தின் அமைப்பை பார்த்தோம் என்றால் அது புனல் வடிவில் காணப்படும். வாய்ப்பகுதியானது புனல் வடிவில் காணப்படுது. இதை இன்ஃபண்டிபுலம் என்று அழைப்போம். இதை புனலுரு பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இன்ஃபண்டிபுலத்தின் முனைப்பகுதியானது பல நீட்சிகள் ஒன்று காணப்படும். இதை நுண் நீட்சிகள் என்று அழைப்பார்கள். இந்த நுண் நீட்சிகள் எதற்காக பயன்படுகிறது என்றால் அண்டகத்தில் உருவாக்கக்கூடிய அண்டங்களை அண்ட நாளத்தின் வழியாக செலுத்துவதற்காக அல்லது உருவாகின்ற அண்டங்களை ஈர்ப்பதற்காக இந்த நுண்பைகள் காணப்படுகிறது. இந்த அண்ட நாளத்தினுடைய மைய பகுதி சற்று அகன்று காணப்படும். இந்த அகன்ற பகுதியை ஆம்புலா என்று அழைக்கின்றோம். அப்போ இந்த ஆம்புலா பகுதி அண்ட நாளமானது அகன்ற பகுதியாக காணப்படுது. அண்ட நாளமானது தடித்த ஒரு நாளமாக கருப்பையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை இஸ்துமஸ் என்று அழைப்பார்கள். இப்படியாக அண்ட நாளமானது பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதி என்ன பார்த்தோம்னா இன்ஃபண்டிபுலம், அது புனல் வடிவில் காணப்படுது. அதில் நுண் நீட்சிகள் காணப்படுது. இது அண்டங்களை உருவாகின்ற அண்டங்களை அண்ட நாளத்திற்குள் செலுத்துவதற்காக நுண்ணீட்சிகள் பயன்படுகிறது. அண்ட நாளத்தினுடைய அகன்ற பகுதி ஆம்புலா என்று அழைக்கப்படுகிறது. அதன் குறுகலான பகுதி கருப்பையோடு இணைக்கின்ற பகுதி தடித்த பகுதி, இதை இஸ்மத் என்று அழைக்கின்றோம். அடுத்து என்ன பார்க்கணும்னா கருப்பை. இந்த கருப்பை என்பது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு
உள்ளீடற்ற தசையாலான தடித்த சுவரையும் இரத்த குழாய் நிறைந்த தலைகீழான பேரிக்காய் வடிவத்திலும் காணப்படுகிறது. அப்போ இது வந்து தலைகீழான பேரிக்காய் வடிவத்தில் காணப்படுகிறது. இது எந்த பகுதியில் அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பெண்களில் சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும் இடையில் கருப்பை அமைந்துள்ளது. இந்த கருப்பையினுடைய மேல் பகுதி, பொதுவாக இது உடல் பகுதின்னு சொல்லுவோம், மேல் பகுதி சற்றாக அகன்று காணப்படுது. அது குவி முகடு என்று அழைக்கப்படுகிறது. கருப்பையுடைய வாய்ப்பகுதி இங்கே இருக்குது. இந்த வாய்ப்பகுதியானது கருப்பை கால்வாயில் முடிவடைகிறது. இந்த கருப்பை கால்வாய் வந்து பெண் இனப்பெருக்க புறவழியோடு இணைக்கப்பட்டிருக்கும். கருப்பை கால்வாயுடைய உள்பகுதியானது கருப்பை வாயுடன், வெளிப்பகுதியானது பெண் இனப்பெருக்க கால்வாயுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து பார்ப்பது இந்த கருப்பையினுடைய சுவர். கருப்பையானது 3 சுவர்களால் பிரிக்கப்படுகிறது. வெளிப்புற சுவரை வந்து பெரிமெட்ரியம் என்று அழைப்போம். இது மிகவும் மெல்லியதான ஒரு சுவராக இருக்கிறது. நடுப்பகுதி சுவரானது மயோமெட்ரியம். மயோமெட்ரியம் என்பது ஒரு தடித்த தசையாலான பகுதி. இது வந்து குழந்தை பிறப்பின் போது வலுவான சுருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. கருப்பையில் உள்ள முழு வளர்ச்சியடைந்த குழந்தை பிறப்பதற்கு இந்த மயோமெட்ரியம் வலுவான ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் மயோமெட்ரியமானது தடித்த சுவராக காணப்படுகிறது. இந்த உட்பகுதியை வந்து எண்டோமெட்ரியம் என்று அழைப்போம். இந்த எண்டோமெட்ரியம் பார்த்தீங்கன்னாக்கா, இது மாதவிடாய் சுழற்சியில் பல சுழற்சி மாற்றங்களை அடைகிறது. அடுத்து பார்ப்பது புக்கில் ஒரு 19வது பக்கத்தில் ஒன்று போட்டிருப்பாங்க. மனித உடலில் உள்ள வலுவான தசைகளில் பெண்களின் கருப்பையும் ஒன்றாகும். அடுத்து 3வது பகுதியாக கலவை கால்வாய். கலவை கால்வாய் என்பது கருப்பை வாய் பகுதியிலிருந்து வெளிப்புறம் வரை நீண்டுள்ள தசை நாரிழைகளால் ஆன பெரிய குழாய் கலவி கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கலவி கால்வாயில் 2 சுரப்பிகள் உள்ளன. ஒரு சுரப்பி பார்த்திலோனின் சுரப்பி. இந்த சுரப்பியானது பெரிய வெஸ்டிபுலார் சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. இது கலவை கால்வாயில் திறப்பின் பின்புறமாக வலது மற்றும் இடது புறங்களில் உள்ளது. இது ஆண்களில் உள்ள பால்போ யூரித்திரல் சுரப்பிக்கு ஒப்பாக உள்ளது. 2வது சுரப்பி ஸ்கிலின் சுரப்பி. இது சிறுநீர் வடிகுழாயின் முனையை சூழ்ந்து காணப்படுகிறது. இது ஆண்களில் உள்ள புராஸ்டேட் சுரப்பிக்கு ஒப்பானது. பார்த்திலேனின் சுரப்பி மற்றும் ஸ்கிலின் சுரப்பிகள் உயர்வு தன்மை உள்ள திரவத்தை அப்பெண் இனப்பெருக்க உறுப்பில் சுரக்கிறது. அடுத்து பால் சுரப்பிகள். பால் சுரப்பிகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காணப்படும். ஆனால் ஆண்களில் அது எச்ச உறுப்பாக மாறி உள்ளது. பெண்களில் மார்பகங்கள் 2 காணப்படுகிறது. அந்த மார்பகங்களானது சுரப்பு திசுக்களாலும் கொழுப்பு திவளைகளாலும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மார்பகத்தினுடைய முனைப்பகுதியில் பால் காம்பு காணப்படுகிறது. பால் காம்பை சூழ்ந்து நிறமிகளால் சூழப்பட்ட ஏரியோலா பகுதி காணப்படுது. இங்கே பல எண்ணெய் சுரப்பிகள் காணப்படுகிறது. இந்த எண்ணெய் சுரப்பிகள் பால் காம்பு கீறல் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்கிறது, வெடிப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறது. மார்பகத்தின் உட்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க 2 முதல் 25 கதுப்புகள் காணப்படுகிறது. ஒவ்வொரு கதுப்பும் பல நுண்கதுப்புகளாக காணப்படுகிறது. அந்த நுண்கதுப்புகள் மீச்சிறு கதுப்புகளாக காணப்படுகிறது. இந்த மீச்சிறு கதுப்புகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பால் நுண்குழலாக மாறுகிறது. இந்த பால் நுண்குழல்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பால் நாளங்களாக மாறுகிறது. இந்த பால் நாளங்கள் மார்பக காம்பில் பால் உந்து நாளங்களாக மாறுகிறது. இந்த பால் உந்து நாளங்கள் ஒவ்வொன்றாக நேரடியாக பால் காம்போடு இணைக்கப்பட்டுள்ளது. பால் உந்து நாளங்களின் பின்பகுதி பால் குழியாக உள்ளது. இந்த பால் குழியில்தான் உற்பத்தி பண்ணக்கூடிய பாலானது சேகரிக்கப்பட்டு பால் உந்து நாளத்தின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. அடுத்து மார்பகங்களின் அளவிற்கும் பால் சுரப்பும் திறனுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது.
அடுத்ததாக நாம் படிப்பது இனசெல் உருவாக்கம். பொதுவாக 2 இனசெல்கள், விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்டசெல் உருவாக்கம். முதலில் விந்து செல் உருவாக்கத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த விந்து செல் உருவாக்கத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விந்தகங்களில் விந்து நுண்குழல்களில் வரிசையாக நடைபெறும் செயல்களினால் விந்து செல்கள் உற்பத்தி செய்யப்படுதல் விந்து செல் உருவாக்கம் என அழைக்கப்படுகிறது. இந்த விந்து செல்கள் உருவாகும் பொழுது மூளையில் உள்ள ஹைப்போதலாமஸ் அல்லது கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அல்லது கொனடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன், இது அதிக அளவில் ஹைப்போதலாமஸ்லேருந்து சுரக்கப்படுகிறது. இது விந்து செல் ஆக்கத்தை தொடங்குகிறது. எப்படி தொடங்குதுன்னா, இந்த கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் முன் பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டுகிறது. முன் பிட்யூட்டரி சுரப்பியானது FSH ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், LH லியூட்டினைசிங் ஹார்மோனை சுரக்கிறது. இதில் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அல்லது ஃபாலிக்கல் செல்களை தூண்டு ஹார்மோனானது விந்தக வளர்ச்சி மற்றும் செட்டோலி செல்களிலிருந்து ஆண்ட்ரோஜன் இணைவு புரத உற்பத்தியை அதிகரித்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அல்லது விந்து செல் உருவாக்கத்தை நடைபெற உதவுகிறது. அப்போ ஃபாலிக்கல் FSH தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது, நடைபெறுவதற்கு காரணமாக இருக்குது. அடுத்து LH ஹார்மோன் லீடிக்கின் செல்கள் இது எங்கே இருக்குனாக்கா, விந்து நுண்குழல்களுடைய இடைப்பட்ட பகுதியில் இணைப்பு திசுவாக லீடிக்கின் செல்கள் காணப்படுவதாக போன வகுப்பில் பார்த்தோம். இந்த லீடிக்கின் செல்களை LH ஹார்மோன் தூண்டி டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தியை தூண்டுகிறது. இதன் மூலம் விந்து செல் உருவாக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கருமூல இனசெல். இந்த கருமூல இனசெல் விந்து நாளங்களுக்கு ஊடாக சென்று விந்து செல் உருவாக்கத்தை தொடங்குகிறது. இது ஒரு ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்காங்க. ஸ்பெர்மட்டோகோனியா. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்பது இருமைய குரோமோசோம் அமைப்பை பெற்று காணப்படும். அதாவது 46 குரோமோசோம்கள் மனிதனுடைய தாய் விந்து செல்களில் காணப்படுகிறது. இது மைட்டாசிஸ் செல் பகுப்பு அல்லது மறைமுக செல் பகுப்பு மூலமாக பிரிவடைந்து முதல் நிலை விந்து செல்லாக மாறுகிறது. இந்த முதல் நிலை விந்து செல்லிலும் 46 குரோமோசோம்கள் காணப்படும். இந்த முதல்நிலை விந்து செல்லானது முதல் மியாசிஸ் அல்லது குன்றல் பகுப்பு 2ஆம் நிலை விந்து செல்லாக மாற்றமடைகிறது. 2ஆம் நிலை விந்து செல்லில் 23 குரோமோசோம், அதாவது பாதி எண்ணிக்கையில் குரோமோசோம் மட்டுமே காணப்படுது. இந்த பாதி எண்ணிக்கையில் காணக்கூடிய குரோமோசோமை N என்று அழைப்போம். இது 2ஆம் நிலை விந்து செல்கள். 2ஆம் நிலை விந்து செல்கள் மீண்டும் 2வது குன்றல் பகுப்பின் போது ஸ்பெர்மாட்டிட்டுகளாக மாறுகிறது. இந்த ஸ்பெர்மாட்டிட்டுகள் என்பது செயல்படாத விந்தணுக்கள். இந்த செயல்படாத விந்தணுக்கள் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் என்ற நிகழ்வு மூலமாகத்தான் அது ஸ்பெர்மட்டோசோவா அல்லது விந்தணுக்களாக மாறுகிறது. இந்த விந்தணுக்களில் ஒற்றைமைய குரோமோசோம் மட்டுமே காணப்படும். அப்போ முதல்நிலை தாய் செல்களில் இருந்து 4 விந்தணுக்கள் உற்பத்தி பண்ணப்படுகிறது. அதில் அனைத்துமே ஒற்றைமைய குரோமோசோம் அல்லது N வகை குரோமோசோம் மட்டுமே பெற்று காணப்படுகிறது. இப்போ இப்படி ஒரே ஒரு விந்து தாய் செல் இருந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுவதற்கு 64 நாட்கள் ஆகிறது. 64 நாட்களுக்கு பின்னர் தான் ஒரு விந்து தாய் செல் விந்தணுக்களாக மாற்றமடைகிறது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் உண்டாக்கப்படுவதால் ஒரு நாளைக்கு 200 மில்லியன் விந்தணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போ விந்து செல்லுடைய அமைப்பை பார்க்க போகிறோம். மனித விந்து செல்லின் அமைப்பு அது தலை, கழுத்து, நடு உடல், வால் என்ற 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இப்போ தலையை பற்றி பார்ப்போம். விந்துவின் தலை பார்த்தீங்கன்னாக்க, விந்துவின் தலையில் அக்ரோசோம் காணப்படுகிறது. இந்த அக்ரோசோமானது கோல்கை உறுப்பிலிருந்து உருவாக்கப்படுகிறது. இந்த அக்ரோசோம் ஹையலுரோனிடேஸ் என்ற ஒரு விந்து லைசின் அல்லது ஒரு நொதியை சுரக்கிறது. இந்த நொதியானது அண்ட செல்களின் உறைகளை துளைக்க பயன்படுகிறது. அக்ரோசோம் தொடர்ந்து விந்துவின் தலைப்பகுதியில் உட்கரு காணப்படுகிறது. இது தட்டையானதாக உள்ளது.
இதில் ஒற்றை மைய குரோமோசோம் காணப்படுது. இரண்டாவது பகுதி கழுத்து பகுதி. கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க அண்மை சென்ட்ரியோல் மற்றும் சேய்மை சென்ட்ரியோல்கள் காணப்படுகிறது. இந்த அண்மை சென்ட்ரியோலானது கருவுறுதல் ஏற்பட்ட பின்னர் கருமுட்டையின் முதல் பிளவி பெறுகளில் அண்மை சென்ட்ரியோல் பங்கு வகிக்கிறது. சேய்மை சென்ட்ரியோலானது அச்சு இலைகள் உருவாக்கத்தில், அதாவது விந்தினுடைய வால் பகுதி உருவாக்கத்தில் இந்த சேய்மை செல்கள் அச்சு இலைகளை உருவாக்குகிறது. நடுப்பகுதி. இந்த நடுப்பகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நடுப்பகுதியில் அச்சு இலையை சுற்றி திருகு போன்ற மைட்டோகாண்ட்ரியா உள்ளது. இந்த திருகு போன்ற மைட்டோகாண்ட்ரியா அந்த நடுப்பகுதியில் அமைந்திருப்பது மைட்டோகாண்ட்ரியல் திருகு அல்லது நெபன்கன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நெபன்கன் என்ற இந்த கேள்வி சென்ற ஆண்டு அரையாண்டு தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகும். இந்த மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது. இந்த ஏடிபி மூலக்கூறுகள் ஆற்றலை அளித்து விந்தணுக்கள் அண்டசலை நோக்கி நகர்வதற்கு இது உதவுகிறது. கடைசியாக உள்ள பகுதி வால் பகுதி. வால் பகுதியை பார்த்தீங்கன்னாக்க மெல்லிய இலையாக நீண்ட கூர்மையாக முடிவடைகிறது. இந்த வால் பகுதியில் அக்சோனிம் எனப்படும் மைய அச்சு இலையும் அதை சூழ்ந்து புரோட்டோபிளாச உரையும் கொண்டுள்ளது. இந்த வால் பகுதி எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முன்னோக்கி நகர உதவுகிறது. கருப்பையில் விந்தணுக்கள் முன்னோக்கி அண்டத்தை நோக்கி நகர்வதற்கு இது உதவுகிறது. இப்போ ஒரு விந்து செல்லின் அமைப்பு நம்ம பார்த்தோம். விந்து செல் பார்த்தீங்கன்னாக்க பிளாஸ்மா செவ்வால் சூழப்பட்டு காணப்படுகிறது. இது தலை, கழுத்து, நடுவுடல், வால் என்ற 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தலைப்பகுதியில் அக்ரோசோம் உள்ளது. அதைத் தொடர்ந்து உட்கரு காணப்படுகிறது. நடுவுடல் பகுதியில் மைட்டோகாண்ட்ரியா சுருள் வடிவில் காணப்படுகிறது. இதை நெபன்கன் என்று அழைக்கின்றோம். வால் பகுதியானது புரோட்டோபிளாசத்தால் சூழப்பட்ட காணப்படுதல். இது அக்சோனியம் என்று அழைக்கப்படுகிறது. இயல்பான கருவுறுதலுக்கு 60% விந்து செல்கள் இயல்பான வடிவத்தில் காணப்பட வேண்டும். அதில் குறைந்தபட்சம் 40% வீரியமான நகர்வுத்தன்மை பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயல்பான கருவுறுதல் நடைபெற முடியும். அண்டசெல் உருவாக்கம். அண்டகத்திலிருந்து பெண் இனசெல்லான அண்டம் அல்லது முட்டை உருவாகும் நிகழ்ச்சியே அண்டசெல் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. பிறந்த குழந்தையின் அண்டகங்களில் புதிதாக அண்ட தாய் செல்களை ஊகோனியங்கள் என்று அழைப்போம். அது தோன்றவோ அல்லது சேர்க்கப்படுவதோ இல்லை. அப்போ பிறந்த குழந்தைகள் கரு நிலையிலேயே ஊகோனியங்கள் அந்த பெண் குழந்தையினுடைய அண்டகங்களில் உருவாகி உள்ளது. பெண் சிசுவின் அண்டகத்தில் லட்சக்கணக்கில் காணப்படும் அண்ட தாய் செல்கள் முதல் குண்டல் பகுப்பு அடைந்தவுடன் தற்காலிகமாக பகுப்பு நிறுத்தப்பட்டு ஓரடுக்கு கிரானுலோசா செல்களால் சூழப்பட்டு முதலிலை நுண்பை செல்களாக மாறுகிறது. இது அண்ட தாய் செல்ல உட்கரு காணப்படுகிறது. இதில் கிரானுலோசா செல்களால் சூழப்பட்டுள்ளது. இதுதான் முதல் நிலை நுண்பை செல்கள் என்று அழைக்கின்றோம். பெண் பூப்பெய்தலின் போது 60,000 முதல் 80,000 நுண்பை செல்கள் மட்டுமே ஒவ்வொரு அண்டகத்திலும் எஞ்சியுள்ளது. அப்போ இந்த பல லட்சக்கணக்கான அண்ட செல்கள் அல்லது நுண்பை செல்கள் அழிக்கப்படுகிறது. இந்த முதல்நிலை நுண்பை செல்கள் அதை சுற்றி பல அடுக்கு கிரானுலோசா செல்களும் புதியதாய் தோன்றிய தீக்கா அடுக்கும் உருவாகி 2ஆம் நிலை நுண்பை செல்களாக மாறுகிறது. இப்போ முதல்நிலை நுண்பை செல்கள் பல அடுக்கு கிரானுலோசா செல்களாலும்
புதியதாக தோன்றிய தீக்கா அடுக்காலும் சூழப்பட்டு இரண்டாம் நிலை நுண்பை செல்களாக மாறுகிறது. இது பல அடுக்கு கிரானுலோசா செல்கள். இது தீக்கா, புதிதாக உண்டாக்கிய தீக்கா. இது இரண்டாம் நிலை நுண்பை செல்லாக காணப்படுகிறது. இந்த இரண்டாம் நிலை நுண்பை செல்கள் மூன்றாம் நிலை நுண்பை செல்லாக மாற வேண்டும். அது வெளிப்புற தீக்காவானது இரண்டு அடுக்குகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வெளிப்புற தீக்கா என்றும் மற்றொன்று உட்புற தீக்கா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தீக்கா அடுக்குகளுக்கு உட்புறமாக ஆண்ட்ரம் என்று அழைக்கக்கூடிய அது நுண்பை செல் திரவம் நிரம்பிய பகுதி, இது ஆண்ட்ரம் என்று அழைக்கின்றோம். இந்த ஃபாலிக்கிள் செல்கள் அல்லது நுண்பை செல்கள் திரவத்தால் நிரப்பப்பட்டு காணப்படுகிறது. இதை தான் நம்ம மூன்றாம் நிலை நுண்பை செல் என்று அழைப்போம். இந்த மூன்றாம் நிலை நுண்பை செல்லில் உள்ள அண்டமானது முதல் நிலை அண்ட செல்லாக வளர்ச்சி அடைகிறது. இப்ப அண்ட செல் உருவாக்கத்தை ஒரு ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல இங்க கொடுத்துருக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல் என்ன பார்க்குறோம்னா அண்ட தாய் செல். இந்த அண்ட தாய் செல்லானது மைட்டாசிஸ் அல்லது மறைமுக செல் பகுப்பு மூலமாக பிரிவடைந்து முதல் நிலை அண்ட செல்லாக மாறுகிறது. இந்த முதல் நிலை அண்ட செல்லானது மூன்றாம் நிலை நுண்பை செல்களுக்குள் காணப்படுகிறது. இந்த முதல் நிலை அண்ட செல் இரட்டை மைய குரோமோசோமை பெற்று காணப்படும். இந்த முதல் நிலை அண்ட செல்லானது முதல் குன்றல் பகுப்பின் போது இரண்டு வெவ்வேறு நிலைகளில் செல்களை உருவாக்குகிறது. ஒன்று ஒரு பெரிய அண்ட செல்லையும் ஒரு சிறிய முதல் துருவ உறுப்பையும் உருவாக்குகிறது. பின்னர் இரண்டாவது குன்றல் பகுப்பின் போது அண்டமானது உருவாக்கப்படுகிறது. மேலும் இரண்டாம் நிலை துருவ உறுப்புகளும் உண்டாக்கப்படும். இந்த துருவ உறுப்புகள் இரண்டும் சிதைவு அடைந்துவிடும். இந்த போன ஆண்டு நடந்த காலாண்டு தேர்வில் இந்த ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஒரு கேள்வி 5 மார்க் மதிப்பெண் கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. இந்த மூன்றாம் நிலை நுண்பை செல்கள் அண்ட செல் பகுப்படைய தொடங்கியவுடன் மூன்றாம் நிலை நுண்பை செல்களானது கிராஃபியன் பாலிக்கிள் செல்லாக அல்லது முதிர்ந்த நுண்பை செல்லாக மாறுகிறது. இது தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக கருப்பையில் காணப்படும். அடுத்து ஒரு அண்ட செல்லின் அமைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அண்ட செல்லில் காணக்கூடிய சைட்டோபிளாசத்தை ஊபிளாசம் என்று அழைப்போம். அதில் காணக்கூடிய உட்கருவை வளர்ச்சி பை என்று அழைக்கின்றனர். அந்த வளர்ச்சி பையில் ஒரு மெல்லிய ஒளி ஊடுருவும் தன்மையுள்ள வைட்டலின் சவ்வு ஒன்று காணப்படுகிறது. வைட்டலின் சவ்வை அடுத்து சோனா பெல்சிடா என்ற ஒரு அடுக்கு செல்கள் காணப்படுகிறது. சோனா அதுக்கப்புறம் பல ஃபாலிக்கிள் செல்கள் ஒன்றாக இணைந்து கரோனா ரேடியேட்ரா என்ற ஒரு அடுக்கை உருவாக்குகிறது. இந்த வைட்டலின் சவ்வுக்கும் சோனா பெல்சிடாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வைட்டலின் புற இடைவெளி காணப்படுகிறது. இதுதான் ஒரு அண்ட செல்லுடைய அமைப்பாக உள்ளது. பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அல்லது PCOS அண்டக கட்டிகள் என்று அழைப்பார்கள். இது 23வது பக்கத்தில் நம்ம புக்கில் போட்டிருக்காங்க. அண்டக கட்டிகள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டகத்திற்குள் ஓரளவு முதிர்வு அடைந்த நுண்பை செல்கள் ஒவ்வொன்றும் ஒரு அண்ட செல்லை தன்னகத்தே கொண்டு காணப்பட்டாலும் இந்த அண்ட செல்கள் கருவுறத்தக்க முதிர்ச்சி அடைவதில்லை. அப்ப இந்த அண்ட செல்கள் கருவுறா தன்மை தான் பெற்று காணப்படும். இதை தான் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் என்று அழைக்கின்றோம் அல்லது அண்டக கட்டிகள் என்று அழைக்கின்றோம். மாதவிடாய் சுழற்சி பெண்களின் இனப்பெருக்க காலமான பூப்படைதல் முதல் மாதவிடாய் நிறைவு வரை கர்ப்ப காலம் நீங்களாக சுமார் 29 அல்லது 28 நாட்கள் ஒரு முறை மாதவிடாய் சுழற்சி அல்லது அண்ட சுழற்சி நிகழ்கிறது. இதில் மாதவிடாய் சுழற்சி என்றால் என்ன அப்படிங்கிற வினாவில் இந்த பகுதியை குறித்து வைத்துக் கொள்ளவும். இது 24வது பக்கத்துல உள்ளது. ஒரு மாதவிடாய்க்கும் அடுத்த
மாதவிடாய்க்கும் இடைப்பட்ட காலத்தில் கருப்பையில் எண்டோமெட்ரியத்தில் நிகழும் சுழற்சி மாற்றங்களே மாதவிடாய் சுழற்சி எனப்படும். மாதவிடாய் சுழற்சியை 4 நிலைகளாக பிரிக்கலாம். முதல் நிலை மாதவிடாய் நிலை, இரண்டாவதாக நுண்பை அல்லது பெருகுதல், மூன்றாவதாக செல் விடுபடு நிலை, மூன்றாவதாக நிலை அல்லது சுரப்பு நிலை. இதில் மாதவிடாய் நிலையை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். நிலையில் இதுதான் தொடக்க. இது 3 அல்லது 5 வரை மாதவிடாய் ஒழுங்கு ஏற்படுகிறது. புரோஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைந்து கொண்டே வருகிறது. எண்டோமெட்ரியம் இரத்த சிதைந்து இரத்தப்போக்கு வெளிப்படுகிறது. அண்டம் கருவுறாவிட்டால் மட்டுமே மாதவிடாய் அடுத்து மாதவிடாய் ஏற்படாமல் காரணங்கள்: 1, அது கருவுற்று இருக்க வேண்டும். 2வது, மன அழுத்தம். 3வது, ஹார்மோன் கோளாறுகள். 4வதாக இரத்த சோகை. இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் மாதவிடாய் ஏற்படாமல் இருக்கலாம். 2வதாக நுண்பை நிலை அல்லது பெருகுதல் நிலை. இது 5 நாட்கள் முதல் அண்டம் விடுபடும் வரை உள்ள நிலையை நுண்பை நிலை அல்லது பெருகுதல் நிலை என்று அழைப்போம். முதல் நிலை நுண்பை செல்கள் வளர்ந்து முதிர்ந்த கிராபியன் நுண்பை செல்லாக மாறுகிறது. எண்டோமெட்ரியம் புதுப்பிக்கப்பட்டு கொள்கிறது. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் சீராக அதிகரிப்பதால் அண்டம் கருப்பை தூண்டப்பட்டு மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஈஸ்ட்ரோஜன் அளவும் அதிகரிக்கிறது. 3வது நிலை அண்ட செல் விடுபடு நிலை. 14 நாட்களில் LH, FH உச்ச நிலையை அடையும். மைய நாட்களில் அதிக அளவு லியூட்டினைசிங் ஹார்மோன் உற்பத்தி ஆவது லியூட்டினைசிங் எழுச்சி எனப்படும். முதிர்ந்த கிராபியன் நுண்பை உடைந்து அண்ட அணு அண்டகச் சுவரின் வழியாக வெளியேற்றப்பட்டு வயிற்றுக்குழியை அடைகிறது. இந்நிகழ்ச்சியே அண்டம் விடுபடுதல் எனப்படும். இறுதியாக லியூட்டியல் நிலை அல்லது சுரப்பு நிலை. எஞ்சிய நுண்பை செல்கள் கார்பஸ் லியூட்டியமாக மாறுகிறது. கார்பஸ் லியூட்டியம் ஒரு தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக செயல்பட்டு புரோஜெஸ்டிரானை சுரந்து எண்டோமெட்ரியத்தை பராமரிக்கிறது. புரோஜெஸ்டிரான் கருவுறுதல் நிகழ்ந்தால் கருமுட்டையை பதிய வைக்க ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. சுரப்பு நிலை. கருவுறுதல் ஏற்பட்டால் எண்டோமெட்ரியம் வளரும் கருவுக்காக சிறிதளவு ஊட்டச்சத்து நிறைந்த திரவத்தை கருப்பையில் சுரக்கிறது. மாதவிடாய் முழுமையாக நிறுத்தப்படுகிறது. கருவுறுதல் நிகழாவிட்டால் கார்பஸ் லியூட்டியம் சிதைந்து கார்பஸ் அல்பிகன்ஸ் என்னும் திசு வடுவாக மாறுகிறது. எண்டோமெட்ரியம் சிதைந்து அடுத்த மாதவிடாய் சுழற்சியின் தொடக்கமாகிறது. மாதவிடாய் சுகாதாரம் என்பது பெண்களுக்கு, அதுவும் குறிப்பாக பருவமடைந்த பெண்களுக்கு இதை பற்றி நாம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய சில வகை உபகரணங்கள்: உறிஞ்சும் தன்மையுடைய துணிகள், விடாய்கால அணையாடை, விடாய்கால பஞ்சுப்பட்டை, விடாய்கால உறிஞ்சி, மாதவிடாய் கோப்பை இவைகளை பயன்படுத்தி சுத்தமாக மாதவிடாய் சுகாதாரத்தை கவனமாக மாணவிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். மாதவிடாய் நிறைவு. மாதவிடாய் நிறைவு என்பது அண்டம் விடுபடுதல் நின்று மாதவிடாய் முற்றிலுமாக நின்றுவிடும் நிகழ்வாகும். இதை மானபாஸ் என்று அழைப்பார்கள். சரியாக
45 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களில் இது நிகழ்கிறது. அண்டகத்தின் முதன்மை பணிகள் நிரந்தரமாக நிறுத்தப்படுவதை இது குறிக்கிறது. கருவுறுதல் மற்றும் கருப்பதிதல் பற்றி பார்க்க போகிறோம். கருவுறுதல் என்றால் என்ன என்ற இந்த வினாவிற்கு ஒரு ஒற்றை மைய விந்தணு ஒரு ஒற்றை மைய அண்ட செல்லுடன் இணைந்து கருவுற்ற அண்டத்தை அல்லது இரட்டை மைய கருமுட்டையை உருவாக்கும் நிகழ்ச்சி கருவுறுதல் எனப்படும். இப்ப இங்க ஒரு படம் போட்டிருக்குது. இது ஒரு பெண்ணுடைய கருப்பையும் அண்ட சுரப்பியும் இருக்கின்ற ஒரு பகுதியை இங்க பார்க்கிறோம். இந்த அண்டமானது இந்த அண்ட சுரப்பிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இது ஃபெலோப்பியன் குழல் அல்லது அண்ட நாளம். அண்ட நாளத்தினுடைய முன்பகுதியை இன்ஃபண்டிபுலம்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபண்டிபுலத்தில் விரல் போன்ற நீட்சிகள் வெளியேற்றப்பட்ட அண்ட செல்லை தன்னகத்தே உள்நோக்கி ஈர்க்கிறது. அதே சமயத்தில் விந்தணுவானது கருப்பையிலிருந்து அண்ட நாளத்தின் வழியாக இந்த ஆம்புலா பகுதியை அடைகிறது. அங்கு அண்ட செல்லும் விந்து செல்லும் ஒன்றோடொன்று இணைந்து கருவுறுதல் நடைபெறுகிறது. இந்த கருவுறுதல் நடைபெற்றவுடன் இந்த கருவுற்ற முட்டையானது இந்த அண்ட நாளத்தினுடைய இஸ்மத் பகுதி வழியாக கருவை பதிக்க கருப்பைக்கு நகர்ந்து கொண்டிருக்கும். அப்ப அண்ட செல்லை மட்டும் பார்த்தோம்னா அது கரோனா ரேடியேட்டா மற்றும் சோனா பெலிசிடா இதுல உள்ள ஃபாலிக்கிள் செல்கள் ஹயலுரோனிக் அமிலம் என்னும் பொருளால் ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படும். அப்ப அண்ட செல்லை சூழ்ந்து காணக்கூடிய ஃபாலிக்கிள் செல் ஆகிய கரோனா ரேடியேட்டா அடுக்கும் சோனா பெலிசிடா அடுக்கில் உள்ள ஃபாலிக்கிள் செல்கள் ஹயலுரோனிக் அமிலம் என்னும் பொருளால் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ளது. இந்த ஹயலுரோனிக் அமிலம் இதை 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரோசோம் வினை. விந்தினுடைய அக்ரோசோம் ஹயலுரோனிடேஸ் என்ற ஒரு என்சைம். இது புரத செரிப்பு நொதி. இந்த நொதியை வெளியிடுகிறது. வெளிவிட்டுடனே கரோனா ரேடியேட்டாவும் சோனா பெலிசிடாவிலும் காணக்கூடிய ஃபாலிக்கிள் செல்கள் அல்லது நுண்பை செல்கள் கரைக்கப்பட்டு விந்து செல் அண்டத்தில் நுழைகிறது. இதற்கு அக்ரோசோம் வினை என்று பெயர். இப்ப இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல இந்த பெரிய பகுதி அண்ட செல், இது விந்து செல். விந்து செல்லானது அண்ட செல்லுடன் உள்ளுக்குள் நுழைவதற்காக உள்ளது. இது ஒரு விளக்கப்படமாக இங்க போட்டிருக்கிறேன். இப்ப இந்த எல்லோ கலர்ல உள்ளது இது அண்டத்தினுடைய சைட்டோபிளாசம். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் பிளாஸ்மா சவ்வு. இந்த ஃபர்ஸ்ட் அடுக்கு பிளாஸ்மா சவ்வு. அதுக்கு அடுத்த அடுக்கானது வைட்டிலின் அடுக்கு. அதுக்கப்புறம் உள்ளது கார்டிகல் துகள்கள் காணப்படுகிறது. அதை அடுத்து என்ன காணப்படும்னாக்க சோனா பெலிசிடாவும் கரோனா ரேடியேட்டா ஆகிய 2 அடுக்குகள் இங்கு காணப்படுகிறது. முதல் நம்பர் 1ல என்ன பார்க்க, விந்து செல்லானது அந்த கரோனா ரேடியேட்டா அடுக்கை தொடுகிறது. தொட்ட மாத்திரத்தில் அந்த விந்து செல்வின் தலைப்பகுதி காணக்கூடிய அக்ரோசோமில் இருந்து ஹயலுரோனிடேஸ் என்ற நொதியானது விடப்படுகிறது. இந்த ஹயலுரோனிடேஸ் நொதியானது கரோனா ரேடியேட்டா மற்றும் சோனா பெலிசிடாவில் காணக்கூடிய ஃபாலிக்கிள் செல்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்க பயன்பட்ட ஹயலுரோனிக் அமிலத்தை செரிக்க செய்து இந்த விந்து செல்லுடைய உட்கரு உள்ளே நுழைவதற்கு ஒரு பாதையை ஏற்படுத்துகிறது. இறுதியில் என்ன நடக்குதுனாக்க இந்த பிளாஸ்மா சேர்ந்து விடுகிறது. அதன் காரணமாக விந்தினுடைய உட்கருவும் நடுப்பகுதியும் அண்டத்தினுடைய சைட்டோபிளாசத்திற்குள் நுழைந்து விடுகிறது. இவ்வாறு ஒரு விந்தலானது அண்டத்தின் சைட்டோபிளாசத்திற்குள் நுழைந்தவுடன் அந்த சைட்டோபிளாசத்தில் காணக்கூடிய கார்டிகல் துகள்கள், அண்டத்தினுடைய சைட்டோபிளாசத்தில் காணக்கூடிய கார்டிகல் துகள்கள் ஒன்றோடொன்று இணைந்து கருவுறுதல் சவ்வாக மாறுகிறது. ஒரு முட்டையானது கருவுற்ற உடனேயே என்னெல்லாம் நிகழும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விந்து செல்லானது சோனா பெலிசிடா கரோனா ரேடியேட்டா இந்த 2 பகுதிகளையும் துளைத்து கொண்டு பிளாஸ்மா சவ்வையும் துளைத்து கொண்டு அண்டத்தினுடைய சைட்டோபிளாசத்திற்குள் நுழைந்து விடுகிறது. நுழைந்தவுடன் இந்த சைட்டோபிளாசத்தில் காணக்கூடிய
கார்டிகல் துகள்கள் ஒரு சவ்வை உருவாக்குகிறது. அந்த சவ்வுக்கு கருவுறுதல் சவ்வு என்று அழைக்கின்றோம். இந்த கருவுறுதல் சவ்வுடைய முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விந்து செல் அண்ட செல்லில் நுழைந்தவுடன் பிற விந்தணுக்கள் உள்ளே நுழைவதை தடுக்கிறது. அப்போ இந்த கருவுறுதல் சவ்வானது பிற விந்தணுக்கள் உள்ளே நுழைவதை தடுக்கின்ற ஒரு அமைப்பாக இது காணப்படுகிறது. மொருல்லா கருவுற்ற 72 மணி நேரத்திற்கு பிறகு தளர்வான இணைக்கப்பட்ட 16 அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களை கொண்ட செல் தொகுப்பு உருவாகிறது. இந்த செல் தொகுப்பை தான் மொருல்லா என்று அழைக்கின்றோம். அப்ப கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு பின்னர், கரு நாட்களுக்கு பின்னர் மொருல்லா உருவாக்கப்படுகிறது. எதற்காக மொருல்லா என்று நாம் பெயர் கொடுத்தோம் என்றால், மல்பெரி பழமானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தளர்வான பகுதியோடு ஒன்றொன்று இணைந்து காணப்படுது. இதே போலதான் பாலிக்கல் செல்கள், அதாவது அண்டத்தினுடைய செல்கள் பிளவுபட்டவுடன் 16 செல்களுக்கு மேற்பட்ட செல்கள் பிளவுபட்டு இந்த மொருல்லா அமைப்பை ஏற்படுத்தும் காரணமாக இதற்கு மொருல்லா என்று பெயர் கொடுக்கப்பட்டது. பின்னர் கருக்கோளமானது எப்படி நடக்குது வருதுன்னா, புரோஜெஸ்டிரான் தாக்கத்தினால் இந்த நாளங்கள் தளர்வடைதல், கருமுட்டை அந்நாளத்தின் வழியாக 4 அல்லது 5 நகர்ந்து கருப்பை சூழல் பதிகிறது. இந்த நிலையில் ஏறத்தாழ 100 கருக்கோள செல்களை உள் பந்து போன்று உள்ளது. இதைதான் கருக்கோளம் சொல்றோம். ஆனா மொருல்லால 16 செல்லு தான் காணப்பட்டது. ஆனா கருக்கோள 100 கருக்கோள செல்கள் காணப்படுது. அப்ப இந்த கருக்கோள செல்கள் 100ஆக எப்படி பெருக்கம் அடைந்தது என்றால், மைட்டாசிஸ் செல் பகுப்பு அல்லது மறைமுக செல் பகுப்பு மூலமாக ஒரு செல் கருமுட்டையானது 100 கருக்கோள செல்களாக மாற்றம். இந்த நிகழ்வை கருக்கோளம் என்று அழைக்கின்றோம். இப்ப ஒரு கருமுட்டையினுடைய அல்லது கருக்கோளத்தினுடைய படம். இந்த கருக்கோளத்தின் படத்தை பார்த்தீங்கன்னாக்க வெளிப்புறமாக அமைந்த இந்த கோரியான் என்று அழைக்கின்றோம். அதற்கு உள்பகுதியில ஓரடுக்கு காணப்படுது. இந்த ஓரடுக்கு செல்ல ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள். அந்த ஓரடுக்கு செல்களுக்குள்ள ஒரு செல் மாஸ் அல்லது இன்னர் செல் மாஸ், இது எம்பிரியோ பிளாஸ்ட் சொல்லுவாங்க. இதுக்கு அகசெல் திரள். அப்போ ஓரடுக்கு செல்லுக்கு புரோட்டோபிளாஸ்ட், இந்த அகசெல் திரளுக்கு எம்பிரியோ பிளாஸ்ட் சொல்றோம். இந்த மைய பகுதியில கருக்கோள திரவமானது நிரப்பப்பட்டு காணப்படுது. அப்போ ஒரு கருக்கோளத்தினுடைய நீள்வட்டு தோற்றத்தை பார்த்தோம்னா, வெளிப்புறமாக அமைந்திருப்பது கோரியான் என்ற அடுக்கு, உட்புறமாக அமைந்திருப்பது முதல் அடுக்கு ஓரடுக்கு செல்களுக்கு ட்ரோபோபிளாஸ்ட் சொல்லுவோம். அந்த ஒரு செல் திசு திரள் அல்ல செல் திரள் காணப்படுது. அதுக்கு 20 to 30 அக செல்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு திரள் போன்ற அமைப்பை ஏற்படுத்துது. இதை எம்பிரியோ பிளாஸ்ட் என்று அழைக்கின்றோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வியில நமக்கு இந்த மாதிரி படத்துல கொடுத்துருவாங்க. படத்தை கொடுத்து பாகத்தை குறி 2 மதிப்பெண்கள்ல கேட்கலாம். இதுல 1வது கருக்கோள திரவத்தையும், 2வது பகுதி ஓரடுக்கு ட்ரோபோபிளாஸ்ட் செல்லையும், 3வது பகுதி கோரியானையும், 4வது பகுதியாக குறிக்கப்பட்டது அகசெல் திரள். இதுல 20 to 30 செல்கள் காணப்படுகிறது. இப்படி ஒரு கருக்கோளத்தினுடைய படத்தை உங்களுக்கு 2 மதிப்பெண் கேள்வியில கேட்கலாம். அடுத்தது என்ன பார்க்கறோம்னாக்க கருப்பதிதல். கருப்பதிதல் என்பது எப்படின்னா, கருவுறுதல் ஏற்பட்டவுடன் இந்த கருமுட்டையானது அண்ட நலத்தின் வழியாக நகர தொடங்கும். அது முதல் நாள்ல, 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5, 6வது நாட்கள்ல கருப்பை சுவர் எண்டோமெட்ரிய கருப்பையின் உட்புற சுவர் ஆகிய எண்டோமெட்ரியத்துல இந்த கருவானது பதிக்கப்படுகிறது. இது அகசெல் திரளை இங்க குறிச்சிருக்கோம். கருவானது இந்த எண்டோமெட்ரி சுவர்ல பதிக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய என்லார்ஜ் பண்ணப்பட்ட ஒரு படம். இந்த நான் இப்போ காட்டக்கூடியது எண்டோமெட்ரியத்தினுடைய சுவர், அதாவது கருப்பை சுவர், கருப்பையுடைய உட்புற சுவர் எண்டோமெட்ரியம். இது ஒரு கருமுட்டை. கருமுட்டை இந்த எண்டோமெட்ரியத்தில் பதிக்கப்படுகிறது. அப்போ கருப்பதிதல் என்றால் என்ன? அகசெல் திரள் கருவாக வளர்ச்சி அடைந்து கருப்பையின் உட்சுவரைகிறது. இதற்கு கருப்பதிதல் என்று பெயர். கருப்பதிதல் என்றால் என்னன்னு ஒரு 2 மார்க்ல கேட்டா இதில் எழுதிடணும். எப்பொழுது கரு பதிந்ததோ அந்த வினாடியிலிருந்து கற்ப காலம் தொடங்குகிறது. இப்ப இந்த கருப்பதிதல் பொதுவாக எல்லாருக்குமே இந்த கருப்பையினுடைய உட்புற சுவர் எண்டோமெட்ரியத்துல தான் பதியும். சில வேளைகளில்
இந்த கருவுற்ற அண்டம், அதாவது இந்த ஃபெலோப்பியன் குழலுடைய முன்பகுதியாகிய இந்த விரல் போன்ற நீட்சி, அடுத்தது இன்ஃபென்டிபுலம் பார்த்தோம். அந்த இன்ஃபென்டிபுலத்திலிருந்து ஆம்புலா பகுதியிலேயே இந்த கருவானது பதிக்கப்படுகிறது. இப்படி கருவானது இந்த அண்ட நாளத்திலேயே பதிக்கப்பட்டால் அதை இடம் மாறிய கற்பம் என்று அழைப்பார்கள். இந்த இடம் மாறிய கற்பத்தின் மூலமாக குழந்தை முழு வளர்ச்சி அடைய முடியாது. அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று பார்த்தோம்னா, உட்புற இரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ இதுல கரு எப்பொழுது அண்ட நாளத்தில் பதிந்ததோ உடனே அண்ட நாளத்தின் வழியாக இரத்தப்போக்கு வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, இதன் காரணமாக நோய் தொற்று ஏற்படும். இறுதியில இந்த கரு வளர அண்ட நாளமானது வெடித்திரும். வெடிச்சிருச்சுன்னா அந்த கருவுற்ற பெண் தாயானது இறந்து விடுவார். அதனாலதான் நம்ம கருவுற்ற உடனேயே மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அந்த கரு எங்கே பதிந்திருக்கிறது என்பதை எல்லாம் பார்ப்பார்கள். இடம் மாறி கற்பம் ஏற்பட்டால் அந்த கருவை அங்கிருந்து நீக்கி விடுவார்கள். மூவடுக்கு கருக்கோளம். கரு பதிதல் நிகழ்ந்தவுடன் ஓரடுக்கு கருக்கோளத்தினுடைய காணப்படும் அகசெல் திரள் உள்ள எபிபிளாஸ்ட் செல்கள் புற அடுக்காகவும் ஹைப்போபிளாஸ்ட் செல்கள் அக அடுக்காகவும் இடைப்பட்ட செல்கள் நடு அடுக்காகவும் மாறியவுடன் 3 அடுக்கு கருக்கோளம் உருவாகிறது. இந்த நிகழ்வு மூவடுக்கு கருக்கோளம் எனப்படும். இது ஒரு 3 மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்படும். உறுப்பு ஆக்கம். இந்த 3 அடுக்கு கருக்கோளம் உருவான பின்னர் அதில் உள்ள ஒவ்வொரு அடுக்குமே மூல அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூல அடுக்கு இன செல்களும் அவற்றிற்கே உரிய திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் ஆகியவற்றை உருவாக்குகிறது. இதுதான் உறுப்பு உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு கருவுற்ற அந்த அண்டத்தை போட்டிருக்கிறோம். இதுல என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பகுதி கருவை சுற்றி காணக்கூடிய முதல் ஒரு பை ஆம்னியான் என்ற ஒரு உரை புறப்படலம். அந்த புறப்படலத்தை சுற்றி கோரியான் என்ற உரை காணப்படுது. இந்த கோரியானை சுற்றி ஆலன்டாய்ஸ் என்ற ஒரு பகுதி காணப்படுகிறது. இறுதியாக கரு உணவு பை காணப்படுது. அப்ப இந்த ஆம்னியான், கோரியான், ஆலன்டாய்ஸ், கரு உணவு பை இவைகளெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்க கருசூல் புறப்படலங்கள்னு சொல்லுவாங்க. எதுக்காக ஒரு கருவை இந்த 4 படலங்கள் சூழ்ந்து காணப்பட்டுள்ளது அப்படின்னா, இந்த 4 படலத்திற்கும் ஒவ்வொரு பணி காணப்படுகிறது. கருவை பாதுகாக்கின்ற பணியை செய்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா, கரு உலர்ந்து போகாமல் பாதுகாத்தல். அதிர்வு தாங்கியாக இந்த கருசூல் படலங்கள் பயன்படுகிறது. ஊட்டச்சத்து பொருட்களை உறிஞ்சுதல், வாயு பரிமாற்றம் செய்வதற்கும் இந்த கருசூல் படலங்கள் பயன்படுகிறது. இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆம்னியான். ஆம்னியான் என்பது இரட்டை அடுக்குகளால் ஆன ஒளி ஊடுருவும் சவ்வு. இதற்கு உள்ளாக ஆம்னியாட்டிக் திரவம் காணப்படுகிறது. இந்த ஆம்னியாட்டிக் திரவம் வளர்கின்ற கருவிற்கு ஒரு மிதவை சூழலையும் நகரும் ஊடகமாகவும் வெப்பநிலையை சீராக பராமரிக்கவும் இந்த ஆம்னியாட்டிக் திரவம் பயன்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கரு உணவு பை. இந்த கரு உணவு பை உணவு பாதையின் ஒரு பகுதியை உருவாக்குகிறது. கரு உணவு பையானது கரு வளரும் பொழுது கருவினுடைய உணவு பாதையின் ஒரு பகுதியை உருவாக்குகிறது. ஆரம்ப நிலையில் இரத்த செல்களுக்கும் இரத்த குழல்களும் மூல ஆதாரமாகவே இந்த கரு உணவு பை காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலன்டாய்ஸ். இந்த ஆலன்டாய்ஸ் என்பது கரு உணவு பையின் வால்முனை பகுதியின் கரு திசுக்களால் ஆன ஒரு சிறிய வெளிப்பிதுக்கத்தை ஆலன்டாய்ஸ் உருவாக்குகிறது. இந்த கரு உணவு இது கருவை தாய்சே இணைப்பு திசுவுடன் இணைக்கிறது. மேலும் இது கருவின் சிறுநீர் பையின் ஒரு பகுதியாக மாறுகிறது. ஆலன்டாய்ஸ் என்பது கரு வளரும் பொழுது கருவினுடைய சிறுநீர் பையின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. அது மட்டும் இல்லாம கருவை தாய்சே இணைப்பு திசுவுடன் இணைப்பதற்கு ஆலன்டாய்ஸ் பயன்படுகிறது. கடைசியாக கோரியான். இந்த கோரியான் என்பது கருசூல் படலத்தினுடைய வெளிப்படலமாக இருக்குது. இதுவும் தாய்சே இணைப்பு திசு உருவாகிறதுக்கு காரணமா இருக்குது.
கருச்சூழ் படலங்களையும் கருவையும் சூழ்ந்து பாதுகாக்கிறது. ஏனென்றால் கோரியான் என்ற அந்த கருசூழ் படலம் தான் இறுதியாக உள்ள ஒரு கருசூழ் படலமாக நம்ம இந்த படத்துல பார்த்தோம். இப்ப பார்த்தீங்கன்னாக்க ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் வந்து எங்க பார்க்கனா அந்த கருளுடைய வெளி அடுக்குல, அதாவது கோரியானுக்கு உட்புறமாக ஒரு வெளி அடுக்குல ஓரடுக்கு செல்களால் காணப்பட்டது. அதான் ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள். அந்த ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் என்னென்ன பணி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கோரியானிக் வில்லை எனப்படும் பல விரல் போன்ற நீட்சிகளை உருவாக்குகிறது. அப்போ இந்த ட்ரோபோபிளாஸ்ட் வந்து ஒரு விரல் போன்ற நீட்சியை உருவாக்கிறது. இந்த நீட்சிகள் கருவின் இரத்தத்தை எடுத்து செல்கிறது. அப்போ கருவில் உண்டாக்கக்கூடிய இரத்தம் இந்த விரல் போன்ற நீட்சி வழியாகவே கடத்தப்படுகிறது. இவற்றை சுற்றி இருக்கும் தாயின் இரத்தம் நிரம்பிய குழிகள் காணப்படுது. அப்போ ஒவ்வொரு இந்த கோரியானிக் வில்லையை சுற்றியும் தாயின் இரத்தம் ஒரு குழி போல நிரப்பப்பட்டிருக்கும். அப்ப இங்கேயும் தாயின் இரத்தமும் குழந்தையின் இரத்தமும் அல்லது கருவின் இரத்தமும் பரிமாற்றிக் கொள்வதற்கு இந்த கோரியானிக் வில்லை உதவுகிறது. அப்போ கோரியானிக் வில்லைகளும் கருப்பை திசுக்களும் இணைந்து தட்டு வடிவ தாய் சேய் இணைப்பு திசுவை உருவாக்குகிறது. அப்போ ட்ரோபோபிளாஸ்ட் இறுதியாக தாய் சேய் இணைப்பு திசுவை உருவாக்குகிறது. இப்ப இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இந்த ஆம்னியாட்டிக் கேவிட்டி என்பது கரு தங்கியுள்ள ஒரு பகுதி, கருப்பைக்கு உட்புற பகுதி. இதுதான் எண்டோமெட்ரியம். இந்த பகுதியெல்லாம் எண்டோமெட்ரியம். இந்த கோரியானிக் வில்லையை சூழ்ந்து என்ன இருக்குன்னாக்க தாயினுடைய இரத்தம் வந்து ஒரு குழி போல காணப்படுதுன்னு பார்த்தோம். அப்ப இதுக்கு பேர் கோரியானிக் வில்லை என்று அழைக்கின்றோம். இந்த கோரியானிக் வில்லையை சுற்றி சூழ்ந்து தாயினுடைய இரத்த படலமானது காணப்படும். ரத்தம் வந்து ஒரு குழி போல காணப்படுது. அப்போ கருவினுடைய இரத்தமும் தாயின் இரத்தமும் இந்த கோரியானிக் வில்லை மூலமாக பரிமாற்றப்படுகிறது. அப்ப இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நாங்க இந்த தாய்சை இணைப்பு திசு உருவாகின்ற பகுதி பிளாசண்டா தாய்சை இணைப்பு திசு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ கோரியானிக் வில்லை அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு கோரியானிக் வில்லையை போட்டிருக்கோம். இங்க இந்த சிவப்பு நிறத்துல இருக்கிறது வந்து கருவுக்கு நல்ல இரத்தத்தை, அதாவது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை செல்லக்கூடிய தமனியாக இருக்கிறது. இந்த ஊதாரத்தில் உள்ளது சிறையாக இருக்கிறது. இந்த கோரியானிக் வில்லை வந்து நம்ம தாய்சேய் இணைப்பு திசுவை உருவாக்குகிறது என்று நம்ம பார்த்தோம். இது வந்து உண்மையான தாய்சேய் இணைப்பு திசு. இது வந்து ஒரு பெண்ணுடைய தாய்சேய் இணைப்பு திசு எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான தாய்சேய் இணைப்பு திசு. இந்த திசுவை தான் இந்த கோரியானிக் வில்லைகள் வந்து உருவாக்குகிறது. இது தாய்சேய் இணைப்பு திசு. தாய்சேய் இணைப்பு திசுன்னு நினைச்சாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தொப்புள் கொடியை தான் சொல்லுவாங்க. பொதுவாக தொப்புள் கொடியை தான் தாய்சேய் இணைப்பு திசு என்று நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் தாய்சேய் இணைப்பு திசு என்பது தொப்புள் கொடி அல்ல. இந்த தாய்சேய் இணைப்பு திசு என்பது கருப்பை சுவரில் பதிக்கப்பட்ட ஒரு திசு. அதில் இருந்து தான் இந்த தொப்புள் கொடி வந்து உருவாகி குழந்தையினுடைய தொப்புளோடு இணைக்கப்பட்டு கருவானது வளர்வதற்கு ஊட்டச்சத்துகளும் ஆக்சிஜனும் அளிக்கப்படும். அப்போ கருவில் இந்த 4வது வாரத்தில் உட்பட்ட இதயத்திலிருந்து இரத்த பரிமாற்றமானது தொப்புள் கொடியாக இந்த தாய்சேய் இணைப்பு திசு வந்து சேர்ந்து தாய்சேய் இணைப்பு திசுவானது தாய்ப்பை சுவரோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப இவ்வாறாக கருப்பை சுவரிலிருந்து தாய்ப்பை திசுக்கு உணவும் ஆக்சிஜனும் அளிக்கப்படுகிறது. அது இந்த தொப்புள்களாக கருவிற்கு சென்றடைகிறது. இப்ப நம்ம ஏற்கனவே ட்ரோபோபிளாஸ்ட் சொல்லிட்டு இந்த படம் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ ஒரு செல் அடுக்கு ட்ரோபோபிளாஸ்ட், கருவை சுத்தி காணக்கூடிய அடுக்கு. அதே போல இன்னொரு அடுக்கு இருக்குது, அகசெல் திரள், எம்பிரியோ பிளாஸ்ட்னு பார்த்தோம். இப்ப இந்த ட்ரோபோபிளாஸ்டுக்கும் எம்பிரியோ பிளாஸ்ட் அல்லது ட்ரோபோபிளாஸ்டுக்கும் திரளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்க. அப்போ ட்ரோபோபிளாஸ்ட் என்றால் என்னன்னு, கருவுற்ற முட்டையில் முதலில் பிளவு அடையும் செல் எது? ட்ரோபோபிளாஸ்ட் தான். நீட் எக்ஸாம்ல 1 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எப்படி இருக்குன்னாக்க இந்த ட்ரோபோபிளாஸ்ட் பெரிய தட்டையான செல்கள். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் தான் கோரியானிக் வில்லையையும் தட்டு வடிவ தாய் இணைப்பு திசுவையும் உருவாக்குகிறது. அப்ப இந்த 3 பாயிண்ட் நம்ம வந்து எழுதிடலாம் ட்ரோபோபிளாஸ்டை பத்தி. அகசெல் திரளை பத்தி சொல்லும் போது கருக்குளத்துல 20 முதல் 30 கோள வடிவ செல்லாக இது காணப்படுகிறது. இது பிரிவு அடைந்து அக அடுக்கு, நடு அடுக்கு, புற அடுக்கு என்ற 3 மூல அடுக்குகளை இது உருவாகிறது. இந்த மூல அடுக்கிலிருந்து உறுப்புகள் உருவாக்கப்படுகிறது. இப்படி நம்ம வந்து 2 வேறுபாடையும் எழுதினீங்கன்னா அது ஒரு 3 மார்க் மாதிரி கேள்வியில உங்களுக்கு எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும்.
இப்போ எனக்கு புற அடுக்கு நடு அடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த அடுக்கிலிருந்து என்னென்ன உறுப்புகள் உருவாகிறது என்பதை தற்பொழுது பார்க்க போகிறோம். புற அடுக்கு எக்டோடர்ம். எக்டோடர்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மைய நரம்பு, புற அமைவு, நரம்பு மண்டலம், எபிபிளாஸ்ட், மார்பக சுரப்பிகள் இதெல்லாம் உருவாகுது. நடு அடுக்கிலிருந்து என்ன உருவாகுதுன்னா இணைப்பு திசு, குருத்தெலும்பு, எலும்பு தசைகள், சிறுநீரக, இனப்பெருக்க உறுப்புகள்லாம் நடு அடுக்கிலிருந்து உருவாக்கப்படுகிறது. இறுதியாக அக அடுக்கிலிருந்து என்னென்ன உறுப்புகள் உருவாக்கப்படுதுன்னா இரைப்பை, சிறுகுடல் பாதை, சுவாச பாதையினுடைய கல்லீரல், கணையம், தைராய்டு இது போன்ற உறுப்புகள்லாம் இந்த அக அடுக்கிலிருந்து உருவாக்கப்படுகிறது. இதுவும் உங்களுக்கு வந்து 1 மதிப்பெண்லையோ 2 மதிப்பெண்லையோ அல்லது 3 மதிப்பெண்லையோ கேட்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது என்ன பார்க்க காலம். ஒரு நம்மெல்லாம் தாயுடைய வயிற்றுல கிட்டத்தட்ட 280 நாட்கள் அங்கே தங்கியிருப்போம். நம்ம கருவா உருவானதுலேருந்து 280 நாட்கள் வந்து தாயுடைய வயிற்றிலேயே நம்ம இருப்போம். அது கிட்டத்தட்ட 40 வாரங்களாக சொல்லலாம். இந்த 40 வாரங்களை 3 மாதங்களாக பிரிச்சிருப்பாங்க. அந்த முதல் முப்பருவத்துல உண்டாக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன உறுப்புலாம் உருவாக்க நடந்ததுன்னா இதயம், கை, கால்கள், நுரையீரல்கள், கல்லீரல், இனப்பெருக்க உறுப்புலாம் இந்த முதல் 3 மாதத்திலேயே அல்லது முதல் முப்பருவத்திலேயே உருவாக்கப்பட்ட. 2வது முகம் நன்கு உருவாகும். அப்போ 3 மாத கரு 4 மாதம் வரும் பொழுதே நமக்கு முகம் எல்லாம் நம்ம வந்து தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுது நமக்கு உருவாகிவிடும். அப்புறம் கண் இமைகள் தெரியும், கண் இமைகளுடைய மயிர் தெரியும், இமைத்தலை பார்க்கலாம். உடல் பகுதி மயிர் இலைகளால் மூடப்பட்டு காணப்படும். உடல்லாம் மயிர் இலைகளால் மூடப்பட்டு காணப்படும். தசை வளர்ந்திருக்கும். எலும்புகள் கடினமாக காணப்படுறதுல வந்து இந்த முப்பருவம், அதாவது 2வது முப்பருவம் 6 மாதத்துல நம்ம பார்க்கலாம். 3வது பருவம், இந்த 3வது வரும் பொழுது முழு வளர்ச்சி அடைந்த ஒரு கரு மகப்பேருக்கு உள்ளது. இந்த மாதிரி நம்ம தாயின் வயிற்றிலிருந்து வெளிவருவது நம்ம தயாராக இருப்போம். இது 3வது முப்பருவத்துல பார்க்கலாம். இப்ப இந்த தாய்சேய் இணைப்பு திசு, இந்த தாய்சேய் இணைப்பு திசு தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக செயல்படுது. இந்த தற்காலிக நாளமில்லா தாய்சேய் இணைப்பு திசுலிருந்து என்னென்ன ஹார்மோன்கள்லாம் சுரக்கப்படுது ஒரு 3 மதிப்பெண்கள் வினாக்கள்ல கேட்கலாம். அதாவது மனித கோரியானிக் குனடோட்ரோபின், மனித கோரியானிக் சொமட்டோ மாமோட்ரோபின் அல்லது மனித பிளாசண்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான் இந்த 4 ஹார்மோன்களும் இந்த தாய்சேய் இணைப்பு திசுவிலிருந்து உருவாக்கப்படுகிறது. இந்த தாய்சேய் இணைப்பு திசுவானது ஒரு தற்காலிக நாளமில்லா சுரக்க செயல்படும். கர்ப்ப காலம் மட்டும் சுரக்கக்கூடிய சில ஹார்மோன். இது கர்ப்ப காலத்துல, அதாவது தாய் கருவுற்றதிலிருந்து இந்த கருவானது முழு வளர்ச்சியிலிருந்து வெளியேறுவது வரை கருப்பையில் சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்கள், முக்கிய ஹார்மோன்கள். அதுல ரிலாக்சின், மனித கோரியானிக் குனடோட்ரோபின், மனித கோரியானிக் சொமட்டோ மாமோட்ரோபின் இந்த 3 ஹார்மோன் கர்ப்ப காலத்தில் மட்டுமே சுரக்கப்படும். இது போக சில ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்படுகிறது. அது என்ன ஹார்மோன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான், கார்டிசோல், புரோலாக்டின், தைராய்டு இவை கரு வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக இந்த ஹார்மோன்கள் எல்லாம் சுரக்கப்படுகிறது. அடுத்தது மற்றும் பாலூட்டுதல். இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்க ஒரு குழந்தையை இந்த தாய் வந்து வைத்திருக்கிறாங்க. மகப்பேறுனா என்ன? களம் நிறைவடைந்து குழந்தை பிறத்தலை குறிக்கும் சொல்லுதான் மகப்பேறப்படுகிறது. மகப்பேறு வலி ஏற்படும். அப்ப கருப்பையில் இருந்து குழந்தை போது உடலில் ஏற்படும் வரிசை கிரமமான நிகழ்வுகள் தான் மகப்பேறு வலி என்று அழைக்கப்படுகிறது. மகப்பேறு வலியில வந்து பார்க்கும் பொழுது முக்கியமான நம்ம ஏற்கனவே சுவர் வந்து 3 அடுக்குகளால் உருவாக்கப்பட்டது என்று பார்த்தோம். அதுல நடு பார்த்தீங்கன்னாக்க அதுல உள்ள வந்து ரொம்ப கடினமான தசைகளால் உருவாக்கப்பட்டதுன்னு படிச்சோம். அங்க என்ன நடக்குனாக்க ப்ரக்ஸ்டர் கிக் சொல்லுவாங்க. சுருக்கம் வந்து கர்ப்ப காலத்தின் முழுமையும் அவ்வப்போது லேச மற்றும் வலிமையான கருப்பையே இருக்கிறது. இதற்குதான் கிக்ஸ் சுருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிப்பதால் கருப்பை சுருங்கி கீழ் நோக்கி இடம்பெயரவும் கருப்பையுடைய வாய் மற்றும் கலவி கால்வாய் வாய் விரிவடையவும் செய்கிறது. அப்ப ஈஸ்ட்ரோஜன் வந்து கருப்பையினுடைய வாய்ப்பகுதியையும் கலவை கால் வாய்ப்பகுதியையும் விரிவடைய செய்வதற்கு உதவுகிறது கர்ப்ப காலத்துல. இந்த நிகழ்வு வந்து ஒரு அனிச்சை செயல். அதை எப்படி சொல்லுவாங்கன்னாக்க நியூரோ ஹியூமோரல் அனிச்சை செயல் சொல்லுவாங்க.
அல்லது கரு வெளித்தள்ளல் அனிச்சை செயல் சொல்லுவாங்க, அல்லது பெர்குலஸ் அனிச்சை செயல் சொல்லுவாங்க. இப்போ பெர்குலஸ் அனிச்சை செயல் என்றாலோ அல்லது கரு வெளித்தள்ளல் அனிச்சை செயல் என்றாலோ நியூரோ ஹியூமரல் அனிச்சை செயல் என்றாலும் ஒண்ணுதான். அதுக்கு நீங்க இந்த பகுதியை நீங்க விடையாக எழுத வேண்டும். இதுல வெளித்தல் அனிச்சை செயல் அதுல என்னென்னலாம் நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் வெளியிடுதல், முழு வளர்ச்சி அடைந்த கரு மற்றும் தாய்சேய் இணைப்பு திசுக்கள் இந்த வெளித்தள்ளலுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் பால் சுரப்பியில் ஏற்படுகின்ற மாற்றம். அப்போ ஒரு தாய் மகப்பேறு அடைகிற டைம்ல பால் சுரப்பியில் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்ததாக ஆம்னிக் திரவத்தில் ஏற்படுகின்ற அழுத்தம். இந்த ஆம்னியாட்டிக் திரவத்துக்குள்ளதான் கரு காணப்படும், அங்கேயும் ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தின் காரணமாக கருப்பையிலிருந்து குழந்தை மகப்பேறு அடைவதற்கு தயாராக நிலையில இருக்கும். மகப்பேறு அல்லது குழந்தை பிறப்பு. இந்த நியூரோ ஹைப்போஃபைசிஸ் உற்பத்தி செய்யும் ஹார்மோனான ஆக்சிடோசின். இந்த நியூரோ ஹைப்போஃபைசிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிட்யூட்டி சுரப்பினுடைய இரண்டாவது கதுப்பை தான் நம்ம நியூரோ ஹைப்போஃபைசிஸ் சொல்லுவோம். அதுல இருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் என்ன செய்யுதுன்னா, கருப்பையின் ஆற்றல் மிகுந்த சுருக்கங்களை உருவாக்கி பிறப்பு வழியாக குழந்தை வெளியேறும் நிகழ்வை நிறைவு செய்கிறது. இந்நிகழ்வு அனைத்தும் மகப்பேறு என்று அழைக்கப்படுகிறது. இதுல ரிலாக்சினுடைய பணிகள். தாய்சேய் இணைப்பு திசுவால தான் இந்த ரிலாக்சின் உருவாக்கப்படுகிறது. நம்ம ரிலாக்சினை பத்தி படிக்கும்போது என்ன சொன்னோம்னாக்க, கர்ப்ப காலத்தில் மட்டும் உருவாக்கக்கூடிய சில ஹார்மோன்கள்ல ரிலாக்சின் பார்த்தோம். அப்ப தாய்சேய் இணைப்பு திசுவால் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் ரிலாக்சின். இது கார்ப் லியூட்டியம் காணப்படுகிறது. கார்பஸ் லியூட்டியம் என்றால் என்னன்னு போன வகுப்புல படிச்சோம். கார்பஸ் லியூட்டியம் என்றால் என்னன்னா, அண்டமானது அதாவது அந்த நுண்பை செல்கள்ல இருந்து அண்டமானது வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த நுண்பை செல்கள் கார்பஸ் லூட்டியமாக மாறிவிடுகிறது. அது கருப்பையிலேயே இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்க, அதுலதான் அது ஒரு நாளமில்லா சுரப்பியாக செயல்பட்டு அதுவும் ரிலாக்சின் அங்கிருந்து உற்பத்தி பண்ணப்படுகிறது. இந்த இடுப்பு எலும்பு மூட்டுகளை தளர்வடைய செய்து கருப்பாய் பகுதியை வலிமையான சுருக்கங்களால் விரிவடைய செய்து குழந்தை பிறத்தலை எளிதாக்குகிறது. அப்ப ரிலாக்சின் மிக மிக முக்கியமான ஒரு ஹார்மோனாக செயல்படுகிறது. அப்ப பெண்களுக்கு பிரசவ வலி வந்த உடனேயே டாக்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த ரிலாக்சின் என்ற ஹார்மோனை கூட அவங்க இன்ஜெக்ஷனா செலுத்தலாம் வலி ஏற்பட்ட பின்னர். ஏன்னா குழந்தை பிறத்தல் எளிதாக்குவதற்காக செய்யக்கூடிய ஹார்மோன் தான் ரிலாக்சின். பால் சுரத்தல். கர்ப்ப காலத்தின் இறுதியில் ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான் மற்றும் மனித தாய்சேய் இணைப்பு திசு லாக்டோஜன் அதிகரிக்கிறது. இதன் காரணமாக மூளையில் உள்ள ஹைப்போதலாமஸ் பகுதி, இந்த ஹைப்போதலாமஸ் பகுதி ஒரு வேதிப்பொருளை சுரக்குது. அந்த வேதிப்பொருளுக்கு பேர் என்னன்னாக்க புரோலாக்டின் விடுவிப்பு காரணி. இந்த காரணியானது நேரடியாக பிட்யூட்டி சுரப்பினுடைய முன் கதுப்பு. இதை நியூரோ ஹைப்போஃபைசிஸ் இப்பதான் பார்த்தோம். அது பின் கதுப்பு. இது அடினோ ஹைப்போஃபைசிஸ் என்று அழைப்போம். அப்ப முன் பிட்யூட்டரி பகுதிக்கு பேரு அடினோ ஹைப்போஃபைசிஸ். இந்த அடினோ ஹைப்போஃபைசிஸ் ஆனது புரோலாக்டின் விடுவிக்கும் காரணியால் தூண்டப்படுகிறது. இந்த புரோலாக்டின் காரணி எங்கிருந்து வருதுன்னா ஹைப்போதலாமஸ்ல இருந்து வருது. ஹைப்போதலாமஸ் எதுக்காக புரோலாக்டின் விடுவிக்கும் காரணி சுரக்குனாக்க, கர்ப்ப காலத்துல இறுதியில ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான், மனித தாய்சேய் இணைப்பு திசு லாக்டோஜன் இவையெல்லாம் அதிகமா சுரந்தாலேயே ஹைப்போதலாமஸ் இந்த புரோலாக்டின் விடுவிக்கும் காரணியை சுரந்து முன் பிட்யூட்டி சுரப்பியை தூண்டி முன் பிட்யூட்டி சுரப்பியானது புரோலாக்டின் என்ற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இந்த புரோலாக்டின் அந்த தாயினுடைய மார்பகத்தை உள்ள பால் சுரப்பியை தூண்டி பால் சுரக்க செய்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மெக்கானிசத்தின் மூலமாக தான் பால் சுரப்பிலிருந்து பால் சுரக்கப்படுகிறது. அடுத்தது ஆக்சிடோசினுடைய பணிகள். இந்த ஆக்சிடோசின் என்பது இது நியூரோ ஹைப்போஃபைசிஸ்ல சுரக்கக்கூடிய மற்றொரு ஹார்மோன். இது என்ன செய்யுதுன்னா, பால் சுரப்பியினுடைய மீச்சிறு கதுப்பிலிருந்து விசையுடன் பாலை வெளித்தள்ள ஆக்சிடோசின் உதவுகிறது. இதற்கு நிர்பந்த அனிச்சை செயல் எனப்படும். இப்ப இந்த ஆண்டு தேர்வுல, முழு ஆண்டு தேர்வுல 2020 மார்ச்சில் நடந்த முழு ஆண்டு தேர்வுல இந்த நிர்பந்த அனிச்சை செயல் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி நமக்கு கேட்டிருக்காங்க. 15வது கேள்வி. நீங்க பாத்தீங்கன்னா 15வது கேள்வியாக இந்த நிர்பந்த அனிச்சை செயலை பத்தி கேட்டிருந்தாங்க. ஆக்சிடோசினுடைய பணிகள். இது பாலூட்டும் காலத்துல காலியாக கருப்பையை தூண்டி
சிறிது சிறிதாக சுருங்கச் செய்து கருப்பை கர்ப்ப காலத்திற்கு முந்தைய நிலைக்கு மாறும் வேலையை செய்கிறது. அப்போ அந்த தாய் குழந்தை பிறந்த பிறகு கர்ப்பப்பையானது மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு செல்வது இந்த ஆக்சிடோசின் தான் ஆகும். அடுத்தது சீம்பால். முதலாக சுரக்கின்ற அந்த பாலை சீம்பால் சொல்லுவோம். இது பிறந்த குழந்தைகளுக்கு, அதாவது குழந்தை பிறந்ததிலிருந்து சில நாட்களுக்கு பால் சுரப்பிகள் மஞ்சள் நிற சீம்பாலை சுரக்கிறது. இதில் லாக்டோஸ் குறைந்த அளவிலும் புரதம், வைட்டமின் ஏ மற்றும் தாது உப்புக்கள் அதிக அளவிலும் காணப்படுது. அதனால தான் இந்த சீம்பாலை பிறந்த குழந்தைகளுக்கு உடனடியாக கொடுக்கறதுக்கு மருத்துவர்களும் பெற்றோர்களும் வலியுறுத்துவாங்க. எதுக்காகனா இதுல கொழுப்பு கிடையவே கிடையாது. அது போக இந்த நோய் தடுப்பாற்றலை உண்டாக்கக்கூடிய இம்யூனோகுளோபுலின் ஏ, ஐஜிஏன்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த ஐஜிஏ எதிர்பொருளாக காணப்படுது. எதுலன்னா அந்த சீம்பால்ல. இது உணவு பாதையில் ஏற்படும் பாக்டீரியா தொற்றை தடுக்கிறது. அடுத்து என்ன பார்க்க, இரட்டையர் பார்க்கிறோம். இந்த இரட்டையர்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறார்கள் அல்லது உருவாகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சொல்லுவாங்க. ஒரே மாதிரியாக 2 குழந்தைகள் இருக்கும். அந்த 2 குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக இருக்கும் அல்லது ஆண் குழந்தைகளாக இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. 2 ஆண் குழந்தைகள் ஒரே. இவங்க தான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். ஒரே மாதிரியான இரட்டையர்கள். இவர்கள் எப்படி உருவாகிறார்கள் என்று பார்த்தோன்னா, கருவுறுதல் ஏற்பட்டவுடன் அண்ட செல் 2 செல்லாக பிரிவடையும் நிலையில அது 2 கருமுட்டையாக செயல்பட்டு இரட்டையர்கள் பிறக்கின்றார்கள். இது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என்று அழைப்போம். இன்னொரு வகை இரட்டையர் எப்படி பாருங்க, டைசைகோட்டிக் ட்வின்ஸ். இங்க 2 கருமுட்டை, அது 2 அண்ட செல் 2 விந்து செல்லால் கருவுறச் செய்து 2 குழந்தை வைக்கின்றன. இவர்களும் இரட்டையர்கள் என்று அழைப்பான. 2 பேரும் வெவ்வேறு வடிவத்தில் காணப்படலாம். அவர்கள் 2 பெண் குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது ஆணும் பெண்ணும் காணப்படலாம். இது டைகோட்டிக் ட்வின்ஸ் அல்லது இரட்டையர்கள். ஆனால் 2 கருமுட்டையின் மூலம் உருவாக்கப்பட்டவர்கள். இது சயாமிஸ் ட்வின்ஸ் சொல்லுவாங்க. இந்த சயாமிஸ் ட்வின்ஸ் என்னன்னாங்க, ஒட்டி பிறக்கின்ற குழந்தைகள். இது 2 பேரும் ஆணாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக இருக்கலாம். நன்றி.